சரி, இங்கே உட்காந்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன், ஒரு கேம். சரியா? ஓகே, ஸ்தோத்திரம். இந்த கேமில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவோம். தம்பி அலெக்ஸ், ஒரு 10 ரிங்கெட்ஸ் எடுத்து வைங்க. ஆமாம், ஒரு 10 ரிங்கெட் எடுத்து வைங்க. இப்போ உடனே உங்கள் கை மேலே காசு. உடனே யார் இதில் வின் பண்ணுறாங்களோ, கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்குலாம், அப்புறம் ஏம்மா யோசிக்கிற? கல்யாணம் ஆகாதவங்கட்டே கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கையை தூக்குடா. கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் கை தூக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு ஆகல, கை தூக்கு. ரைட்டு, கை கீழே போடுங்க. பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கவங்களாம் கை தூக்குங்க. பைபிளை தூக்கி காட்டுங்க. பாஸ்டர், இது சொல்லியிருந்தா நான் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்திருப்பேனே பாஸ்டர். நல்லா கை தூக்கி காட்டுங்க, பைபிளை தூக்கி காட்டுங்க. தட்ஸ் வண்டர்ஃபுல், தட்ஸ் வண்டர்ஃபுல். சரி, இப்போ கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த போட்டி. கல்யாணம் ஆன ஆன்டி மாதிரிலாம் கம்முன்னு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நான் நிறைய கல்யாணம் ஆன ஆன்ட்டிங்களை பார்க்குறேன், கப்பு சிப்புன்னு அமைதியாக இருக்கணும் நீங்கள்லாம். அல்லேலூயா. சரி, ரைட், க்ளோரி டு காட். இப்போ நான் சொல்ல போகிற வசனத்தை யார் ஃபஸ்ட்டு வாசிக்கிறாங்க? கை மேலே காசு. யார் எழுமி நின்று வாசிக்கணும், சத்தமாக வாசிக்கணும், ஸ்பீடாக. யார் கரெக்டாக வாசிக்கிறாங்களோ, இட் மே பி இன் இங்கிலீஷ் ஆர் இட் மே பி இன் தமிழ், வாட் எவர். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? பைபிளை கரெக்டாக வச்சிருக்கீங்களா? ரெடி? நான் எதுல இருந்து சொல்ல போறேன்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்து சொல்லலாமா, புதிய ஏற்பாட்டில் இருந்து சொல்லலாமா? ஓல்ட் டெஸ்டிமெண்ட் ஆர் நியூ டெஸ்டிமெண்ட்? சொல்றாங்க உங்களுக்கு. நியூ டெஸ்டிமெண்ட்டா ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டா? எனி கெஸ் நான் எதுல இருந்து சொல்ல போறேன்னு? Praise the Lord. சரி, ஹalleluya. 28வது வசனம். 28வது வசனம் தான். ஏதாவது ஒரு க்ளூ வந்திருக்கா யாருக்காச்சும்? நான் இது க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்குலாம். இப்போ எதுல இருந்து 28வது வசனமா இருக்குன்னு யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ப்ராவப். வாலிபர்கள்னாலே நம்மளுக்கு ப்ராவப் தாண்டாங்கிறீங்களா? ப்ராவபை தவிர வேற என்னடா சொல்ல போறாங்க நம்மளுக்கு அப்படின்றான் ஒரு மனுஷனோட மைண்ட் ரீடிங்கை நான் சொல்றேன். டே, வாலிபர்கள்னாலே உங்களுக்கு ப்ராவப் தாண்டா சொல்லுவானுங்க, அதனால ப்ராவப். சரி, ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். எழுமி நின்று டக்குன்னு வாசிக்கணும். 6:28. தானியேல் 6:28. கைய தட்டு. என் கையால கொடுக்கட்டுமா உங்க கையில கொடுக்குறீங்களா? கோச்சுக்க போறீங்க நீங்க அப்புறமா. வாங்க தங்கச்சி, வாங்க 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 வாங்க. நல்லா ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். காட் பிளஸ். பொறாமையில கை தட்டுறாங்கடா எல்லாம். வாசிங்க பார்க்கலாம், நல்லா சத்தியமா சத்தமா வாசிங்க. தரியூவின். தமிழ் தெரியுற ஆள்லாம் கை தூக்கு. தமிழ் தெரியுமா? தமிழ்ல வாசிமா, மைக் எடுத்து வாசி பார்ப்போம், எப்படி வாசிக்கிறேன்னு பார்ப்போம். தமிழ் தெரியுமா தெரியாதா? பரவாயில்ல, வாசிங்க, கூச்சப்படாதீங்க, வாசிங்க. கமான், லிசன் லிசன் லிசன். வாசிங்க. தரியூவின்.
வாசிங்க வாசிங்க சத்தமா. தரியுவின் ராஜபாரகாலத்திலும், அப்புறம் பேர்ஷியனாகிய, சூப்பரா வாசிக்கிறேம்மா. உன்கிட்ட இருந்து நான் புது தமிழ் கத்துக்கிறேன். கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் சத்தமா சொல்லுங்க. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. சத்தமா சொல்லுங்க. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்த. காட் பிளஸ் யூமா. கோச்சுக்காதன்னு, ஜஸ்ட் கிட்டிங் யூ. ஓகே. தானியேலின் காரியம், சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்க பேரை போட்டு சொல்ல போறீங்க. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? டேனியலா? டேனியலா? டேனியலா இவ பேரு? ஏ, கரெக்டா இந்த பொண்ணை பிடிச்சேன் பாரு. நானு கரெக்டா பிடிச்சேன் பாரு ஒண்ணு. இது தீர்க்க தரிசனம்லாம் இல்லை, இது ஃப்ளூக்ல அடிச்சது தான். நான் உடனே தீர்க்க தரிசனம் அடிச்சேன். டேனியலா உன் பேரு? டேனியலாவா? டேனியலா. வா. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. உன் பேரு? வர்ஷாவின் காரியம் சமீரா. சமீராவின் காரியம். இப்போ உங்க பேரை போட்டு சொல்லுங்க. சொல்லுங்க 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 சத்தமா. உங்க பேரை போட்டு சொல்லுங்க. உங்க பேரை சொல்ல இவ்வளவு வெக்கமா? என் பேரை சொல்லவே வெக்கமா இருக்குங்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. உங்க பேரை போட்டு சொல்லுங்க. தானி ஐசக்கின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆட்ரியலா? நீங்க ஆட்ரியலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தன் அவங்க பேரை நீங்க சொல்லுங்க, உங்க பேரை அவங்க சொல்லட்டும். கைப்பிடிச்சு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? So Daniel prospered during the reign of the Darius and the reign of the Cyrus the Persian. The Daniel prospered. Daniel prospered. இங்கிலீஷ் பைபிள்ல இப்படி இருக்குது. ஆனா தமிழ் பைபிள்ல என்ன அழகா இருக்கு பாருங்க. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இன்னைக்கு உங்களை பார்க்குறவங்க இந்த இடத்த விட்டு போகும்போது சொல்ல போகிறாங்க, இந்த பிள்ளை செய்கிறதெல்லாம் ஜெயமாக இருக்குது. கைகளை உயர்த்தி நல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சரி, நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கொள்ளுங்க. இஃப் யூ ஹாவ் அ பென் அண்ட் பேப்பர் வித் யூ, ஜஸ்ட் ரைட் இட் டவுன். என்கிட்ட 1000 மெகாபைட் ட்ரிகாபைட் மெமரிலாம் இருக்குதுன்னு உட்காந்துருக்க கூடாது. நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எழுதுங்க. Amen. Number one, to live a victorious life. இன்னைக்கு கேம்போட தீம் என்னது சொல்லுங்க? வெரிஃபைடு. Are you verified? Are you verified? Verified na checked and passed. செக்ட் அண்ட் பாஸ்ட், அப்படிதானே அர்த்தம்? செக் பண்ணி அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணி விட்டாச்சு? பாஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இந்த ஃபோன் இனிமேல் நீங்கள் தைரியமாக பாவிக்கலாம், வெடியாது. இந்த ஃபோன் சார்ஜ் போட்டால் சொல்லுங்களேன், வெடிக்காது. திஸ் ப்ராடக்ட் ஹஸ் பாஸ்ட் த குவாலிட்டி செக். அப்படின்னா தைரியமாக இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அர்த்தம் தான் வெரிஃபைடு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வெரிஃபைடா அனுப்ப போறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Are you all here with me? சோகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து முகத்தை இப்படி பிடிச்சு கேளுங்க. சோகமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஏன்டா கன்னத்தில் கை வச்சிருக்கிறேன்னு கேளு. அந்த பையனை பார்த்து, அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, ஏன்டா கன்னத்தில் கை வச்சிருக்க? எஸ், கவனிங்க. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. நம்பர் 1, டு ஹாவ் அ விக்டோரியஸ் லைஃப், ஐ நீட் அ குட் ஃபெலோஷிப். ரைட் ஃபெலோஷிப், குட் ஃபெலோஷிப்.
தானியேல் 6வது அதிகாரம், தானியேல் 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. தானியேல் 1வது அதிகாரம் 6, 7 வாசிங்கம்மா, நீங்களே வாசிக்கலாம். அவர்களுக்குள் யூதா, இப்படி முன்னாடி வாப்பில்ல, இங்க வந்து உட்காந்துக்கோ, மைக்கில் வாசி. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய, நீ நல்லா பைபிளை நீ வாசிக்கிற பிள்ளை, அது சர்ச்சில் வாசிப்பாங்களா இவங்க? அதனால தான் ஃபர்ஸ்ட் வாசிச்சது அந்த பிள்ளை. உட்காருப்பா, வாசிங்கம்மா, பைபிள் வாசிங்க. சரி, நீங்கள்லாம் மைண்டில் சொல்கிறது தெரியுது. வாசிக்கிற ஆளையே வாசிக்க விட்டு அந்த அம்மாவுக்கு நீங்கள் காசை கொடுத்து நாங்களாம் கை தட்டணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாசிமா. அடுத்த ஒரு போட்டி வச்சிருவோம், விடுங்க, கவலைப்படாதீங்க. யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தாச்சார் என்றும், அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். ஸோ முதலாவது தானியேலுக்கு இருந்த ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, he had a right fellowship, good friends. ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா, உன் நண்பனை காட்டு நீ யாருன்னு சொல்லுவேன். show me your friend, I will tell who you are. show me your friend. நேற்று நானும் அலெக்ஸும் போய் ஒரு இடத்துல சாப்பிட போனோம். நைட்டு ஒரு இடத்துல சாப்பிட போன உடனே அலெக்ஸோட ஃப்ரெண்ட் அங்கே திடீர்னு வந்தார். அலெக்ஸோட ஃப்ரெண்டு, எதுக்கு சிரிக்கிறீங்களே எனக்கு தெரில. அலெக்ஸ் உனக்கு என்னப்பா நினச்சிக்கிட்டாங்க எல்லாரும் பாரு, கவனிங்க. அலெக்ஸோட ஃப்ரெண்ட் அங்கே வந்தார். அப்போ அலெக்ஸ் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், அது இந்த ஒரு ஆள் மட்டும்தான் பாஸ்டர்னோன்னு எனக்கு ரொம்ப ஆசை, அவன் யாரான்னு பார்க்கணும் அப்படின்னு. அந்த பையன் வந்தான். அந்த பையன் வந்து இஸ் அ நான் பிலீவர். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அந்த பிள்ளையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பையனை பார்த்தவொன்னே, பிள்ளை இல்லை பையன், அந்த பையனை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. He is a very sweet guy. அவன் கொஞ்ச நேரம் பேசினதை பார்த்த உடனே he captured my heart. அந்த பையனை பார்த்துட்டு நான் அலெக்ஸை கவனிச்சேன். பாரு, எனத்தோட கரெக்டாக சேர்ந்துருக்குது. even though he is a non-believer, அவன்கிட்ட ஒரு ஹம்பிள்னஸை பார்த்தேன், ஒரு கைண்ட்னஸை பார்த்தேன் நான். the behavior, the way he spoke, ஒரு தாழ்மை அவன் பேசுறதுல, அந்த அதுதான் கொஞ்ச நேரம் அவனை அப்சர்வ் பண்ணும்போதே தெரிஞ்சிடுது. he's a nice guy, he's a good guy. கெட்ட பழக்கம் கிடையாது அவனுக்குள்ள கள்ளங்கபடு இல்லை, ஒளிவு மறைவு இல்லை. he's a very transparent person அப்படின்றத நான் உடனே அந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணேன். இந்த பிள்ளையை சீக்கிரமாக ரட்சித்து எப்படியாவது ஆலயத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு அந்த பிள்ளைக்கு என் மனசுக்குள்ளே நான் உண்மையாகவே ஜெபம் பண்ணேன். இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் ஆலயத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு என் மைண்ட் அப்படி தானே போகும் எப்பயுமே. நாங்கள் ஆத்துமாக்களை பார்த்தா அப்படி தானே நினைப்போம். அலெக்ஸ் சீக்கிரமாக அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து ஆலயத்தில் உட்கார வச்சிடணும். ரலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். உன் நண்பனை காட்டு, நான் உன்னை காட்டுறேன், நீ யாருன்னு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாரு? who is your friend? choose your friends wisely. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். ஆமா, நல்ல கவனிங்க. பாபிலோன்ல இருந்து இவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு பேர் வச்சது யாருன்னா அந்த ராஜா.
அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தாச்சார் என்றும், அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் பெயரிட்டான் அப்படின்னு சொல்லி சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட இந்த பிள்ளைகள் தானியேல் இந்த தரியூவின் ராஜ்யபார காலத்தில், நல்ல கவனிங்க, இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. இந்த 3 பேரும் இந்த 4 பேரும் ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. ஏன்னா கூட்டம் எல்லாம் பொல்லாத கூட்டமாக இருக்கு, இந்த 4ம் ஆண்டவரை நேசிக்கிற கூட்டமாக இருக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ரைட் ஃபெலோஷிப். சத்தமாக சொல்லுங்க, ரைட் ஃபெலோஷிப். நல்ல நல்ல ஃபெலோஷிப் வச்சுக்கணும். நீங்கள் கெட்டதை பேசுகிறவங்க கூட உங்கள் ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது. கெட்டதை டிஸ்கஸ் பண்ணுறவங்களோட உங்கள் ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது. ஹாவ் அ ரைட் ஃபெலோஷிப். ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களோட உங்கள் ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது. மேபி யூ கேன் ப்ரே ஃபார் தெம். ஃபஸ்ட்டு நீ பலப்படணும், நீ குணப்படணும், அதுக்கப்புறம் உன் சகோதரனை நீ பாஸ்டர் அவங்களெல்லாம் விட்டுட்டா நாங்கள் எப்படி பாஸ்டர்? ஃபஸ்ட்டு நீ பலமாயிட்டியான்னு பார்த்துட்டு அப்புறமா அவங்களெல்லாம் சரி பண்ணு. பாஸ்டர் அவங்க கூடயே இருந்து நானும் அவங்கள எப்படியாவது அவங்கள நம்ம வழிக்கு நான் கொண்டு வந்துடுவேன். முதல்ல நீ வழிக்கு வந்துட்டியா, அப்புறமா அவங்கள கொண்டு வரலாம். ஆர் யூ ஸ்ட்ராங் எனஃப்? ஆர் யூ ஸ்ட்ராங் எனஃப்? நான் சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு, சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு ஐக்கியம் சபையோட இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க சர்க்கிள் எதுவா இருக்கணும்னா ஆண்டவருடைய பிள்ளைகளோட தான் உங்களுடைய க்ளோஸ் ஃபெலோஷிப் இருக்கணும். கைண்ட்லி லிசன் டு மீ. எல்லாரும் இங்க கவனிங்க. ஆண்டவரோட பிள்ளைங்களோட தான் உங்க ஃபெலோஷிப் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்களோட தான். ஸ்தோத்திரம். அப்படி ஃபெலோஷிப் இருந்தாதான் நீங்க பரலோகம் போய் சேர முடியும். ரைட் ஃபெலோஷிப் இருக்கணும். ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்களான்னு பாருங்க. நான் சொல்றேன், யாராவது இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் கேட்கிறேன், உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்றதுக்கு யாராவது இங்க இருக்காங்களா? கையை தூக்குங்க, தைரியமா தூக்குங்க. 1 2. உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்றதுக்கு நாங்கள் 2 பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் சிஸ்டர். தம்பி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு பார்ட்னர், ஒரு ப்ரேயர் பார்ட்னர். எஸ், தட்ஸ் குட். ப்ரேயர் பார்ட்னர் உங்களுக்கு வேணும். ஒருத்தர் விழும்போது ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீங்கள் நம்பி உங்கள் காரியத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். Your fellowship must be like that. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு சொல்றேன், have a right fellowship sister, brother. நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கட்டும். ஏசப்பாவோட நிறைய பேர் இருந்தாங்க. கவனிங்க, ஏசப்பாவோட நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா பக்கத்தில் ஏசப்பா 3 பேர் தான் வச்சிருந்தார். அதுதான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். ஏசப்பாக்கு ஒரு சர்க்கிள் இருந்துச்சு. அந்த சர்க்கிளில் 3 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று பேதுரு, இன்னொன்று யோவான், இன்னொன்று யாக்கோபு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். 2வது சர்க்கிளில் தான் மற்ற சீஷர்கள். 3வது சர்க்கிளில் மற்ற ஸ்திரீகளும் மற்ற அப்போஸ்தலர்களும், அவங்களாம் 3வது சர்க்கிள். ஆனால் ஃபர்ஸ்ட் சர்க்கிள்னு வரும்போது 3 பேரை வச்சிருந்தார் ஏசப்பா. பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்கள தான் கூட்டிட்டு ஜெபம் பண்ண போனார். ஆர் யூ வித் மீ? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. மற்றவங்கள கூட்டிட்டு ஜெபம் பண்ண போனாரா? வாங்க 12 பேரும் சேர்ந்து போய் ஜெபம் பண்ணுவோம். இல்லை, ஜெபிக்கிறதுக்குன்னு ஆண்டவர் 3 பேர் தான் வச்சிருந்தாரு. கெத்சமனே தோட்டத்துக்கு அவங்கள தான் கூட்டிட்டு போனார். மறுரூப மலைக்கு அவங்கள தான் கூட்டிட்டு போனார்.
டிரான்ஸ்ஃபர்மேஷன் மவுண்ட்ல போய் அவங்கள வச்சு தான் ஜெபம் பண்ணாரு. ஏசப்பா ஜெபம் பண்ணிட்டு வராரு, அவருடைய முகம்லாம் மறுரூபமாவது. பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீங்க இப்படி மாறிட்டீங்க, யூ ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு, your face is glowing, உங்க முகம் பிரகாசிக்குது. ஓ இது இது பயங்கரமான இடமா இருக்குது. அதனால உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம இங்கே செட்டில் ஆயிருவோம் அப்படிங்கிற. அப்போ இயேசு ஜெபிக்க போகும்போது அவரோடு கூட 3 பேரை தான் கூட்டு போனார்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, சூஸ் யுவர் ஃபெலோஷிப். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சூஸ் யுவர் ஃபெலோஷிப். யார் கூட சேரணுன்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. யார் கூட சேரணும்னா, உங்களை யாரு கர்த்தரிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அவங்க கூட தான் நீங்க சேரணும். யார் உங்களை சத்தியத்தில் நடத்துறாங்களோ அவங்க கூட தான் சேரணும். இன்னைக்கு நான் சொல்லும் போதே, ஐயோ அவங்க கூடலாம் சேர்ந்தா நம்ம ஜாலியா இருக்கவே முடியாது, அவங்க நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்களே. நான் சொல்றேன், உன் காரியம் ஜெயமா இருக்கணும் அப்படின்னா, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தே ஆர் இன் அ ரைட் ஃபெலோஷிப். நான் சொல்றேன், உங்களை கிறிஸ்துவின் இடத்துக்கு கொண்டு போறவங்க தான் சரியான ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் டெல்லிங் யூ மை பிரதர், இன்னைக்கு தான் புதுசாக இந்த கேம்புக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க யாரு? த ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் வந்திருக்கு. ப்ளீஸ் ரைஸ் அப் டு யுவர் ஃபீட். நோ, எலுமி நில்லுங்க ஒரு நிமிஷம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க நல்லா எலுமி நில்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறவங்க, புதுசாக இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம். வாவ் வாவ் வாவ், கம் ஆன், கிவ் அ பிக் அப்ளாஸ். கம் ஆன், நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். we welcome you. தம்பி செட்டிங் மாத்தாதீங்கப்பா, அப்படியே விட்டுருங்க. ரைட், ஓகே. உங்களை யாரு கூட்டிட்டு வந்தது? யாரு? நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா சிஸ்டர்? காட் பிளஸ் யூ சிஸ்டர். எத்தனை பேர் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? டோட்டலா 11 பேரை ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. உங்களை யார் கூப்பிட்டு வந்தது? நீங்க இல்லைன்றீங்க, நீங்க தனியா வந்திருக்கிறீங்க. தட்ஸ் வண்டர்ஃபுல். அந்த தம்பி இன்னைக்கு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இன்னைக்கு மீன்ஸ் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த மீட்டிங்? சோஷியல் மீடியா பார்த்து வந்தீங்களா? வாவ், அப்படியே வாக் பண்ணி போயிட்டு இருந்திருக்கிறாரு, அப்படியே இந்த கூட்டத்துக்குள்ள. காட் பிளஸ் யூ தம்பி, காட் பிளஸ் யூ. எப்படி ஆண்டவர் கிரியை செய்கிறாரு பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? அத்தையா? உங்க அத்தை கூப்பிட்டு வந்துரு. சூப்பர் அத்தை. காட் பிளஸ் யூ அத்தை. உட்காருங்க. காட் பிளஸ் யூ. உங்களெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறவங்க தான் உங்களுக்கு சரியான ஃப்ரெண்ட்ஸ். வேற இதை பாரு, இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது தம்பி. ஆமாம் பாஸ்டர் அவன் ரொம்ப நல்லவன், அவன் நம்ம அப்படிலாம் இல்லை. உங்களை கர்த்தர்கிட்ட கொண்டு போய், நான் சொல்கிறேன்ல, அலெக்ஸ் நேற்று அவங்க ஃப்ரெண்டை பார்த்தேன்னு சொல்லி, அலெக்ஸு அந்த பையனை ஆண்டவர்கிட்ட சீக்கிரம் கொண்டு வந்துடுவான்னா அவன் தான் சரியான ஃப்ரெண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாருங்க, திமிர்வாதக்காரன் ஒருத்தன் படுத்து கிடந்தானே, திமிர்வாதக்காரன், நடக்க முடியாதவன், அவங்க ஃப்ரெண்ட்ஸு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸு தெரியுமா? என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான், எத்தனை நாள் இவன் இப்படியா கிடப்பான். டேய் மச்சான், வா மச்சான், இவனுக்கு ஒரு முடிவு பண்ணணும்டா. இன்னைக்கு இவனுக்கு ஒரு முடிவு பண்ணணும். என்ன முடிவு பண்ணலாம்? ஏசு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரா, இவனை அவர்கிட்ட தூக்கிட்டு போவோண்டா. டாக்டர்கிட்டலாம் தூக்கிட்டு போய் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. இவர் பயங்கரமான டாக்டரா, இவர் வல்லமையுள்ள டாக்டரா, இவர் தொட்டாலே சுகம், அவர் நிழல் பட்டாலே சுகம், அவர் வாயிலிருந்து எச்சையை துப்புனாலே சுகம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட கொண்டு போவோண்டான்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்த்து தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போனால் க்ரௌடட்,
க்ரௌடு பயங்கரமாக இருக்குது, அந்த வீடு முழுசும் கூட்டமாக இருக்குது. ஏசு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. எப்படி இந்த வீட்டுக்குள்ளே போகிறது தெரில, வீட்டுக்குள்ளேயே போக முடியாத நிலைமை. இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, வாடா கூரைக்கு மேலே ஏறுவோம். அல்லேலூயா. ரிஸ்க் எடுக்கிறான் பாரு. என்ன ரிஸ்க் எடுக்கிறான்? கூரைக்கு மேலே ஏறலான்னு சொல்கிறான். கூரைக்கு மேலே ஏறி ஓட்டெல்லாம் பிரிக்கிறான். எவன்கிட்ட கேட்டானோ தெரியல. அந்த ஓனர் வயிறார எரிஞ்சிருப்பாடா பாவீங்களா, என் வீட்டு கூரையை எப்படி வம்பாக்குறீங்களேடா. மேலே இருந்து கூரையெல்லாம் பிரித்து அந்த கட்டில் 4 சைட்லேயும் என்ன கட்டினாங்க? கயரை கட்டி, ஐயோ ஏசப்பாவுக்கு முன்னால் அப்படியே கொண்டு வந்து இறக்குறானுங்க. ஏசப்பா பார்க்குறாரு, மேலே இருந்து அப்படியே ஒரு கட்டில் கீழே இறங்குது. என்னடா அட்டகாசம் பண்ணுறீங்க நீங்க? ஒரு கட்டில் வந்து இறங்குது. ஹல்லேலூயா. நான் இதில் அவனுக்கு சுகம் கிடைச்சதெல்லாம் விட யாரை பெருசாக பார்க்குறேன் தெரியுமா? அவனை தூக்கிட்டு வரணும்னு ரிஸ்க் எடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்க நண்பர்கள். எப்படியாவது இவனுக்கு ஒரு வாழ்க்கை சரி பண்ணி விடணும்னு ரிஸ்க் எடுத்தாங்க பார்த்தீங்களா? திஸ் இஸ் வாட் ஐ கால் இட் as ரைட் ஃபெலோஷிப். இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஃபெலோஷிப்பு கரெக்டானதா இல்லையான்றத இதை வச்சே நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் என் ஃப்ரெண்டு என்ன ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறானா, இல்லைன்னா ஆண்டவரை விட்டு என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறானா? ஆண்டவரை விட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு வழியில் கொண்டு போகிறானா, he is not your right friend. he is not your right friend. ஆண்டவரை விட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறானா, சர்ச்சுக்கெலாம் வேணாம் மச்சான், வாடா என் கூட பார்ட்டிக்கு போயிட்டு வரலாம், he is not your right friend. லைட்டாக இந்த ட்ரக் ட்ரை பண்ணி பாரு மச்சான், he is not your right friend. he is not your right friend. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். You have to disconnect some people from your life. சில ஆட்களை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். Unless and until you disconnect from them, you cannot live a godly life, a holy life. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட பேசுகிறார். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே பரவாயில்லன்னு சொல்லி அவங்களோட ஒத்து போயிட்டே இருக்கிறீங்க. ஒத்து போக போக நான் சொல்லட்டுமா, ஒத்து போக போக ஒரு காலத்தில் என்ன ஆகும்னா, உங்கள் இருதயம் கடினமாயிரும். தப்பாக தெரியாது. பாவத்தை ருசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கடைசியில் பாவத்தின் சம்பளம் மரணம். This is a warning with love. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, choose your fellowship very wisely. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு? கைவர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு முதல் காரணம் ரைட் ஃபெலோஷிப். நம்பர் 2, தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். Listen to me. ரெண்டாவது, the right decision making. சொல்லுங்க, the right decision making. தீர்மானம் பண்றதிலே நீ சரியா இருக்கணும். ரைட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு தெரியணும். எல்லாரும் சொல்லுங்க, ரைட் டிசிஷன். இந்த வாலிப பிராயத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ரைட் டிசிஷன் எடுக்க தெரியாது. யூ see lot of people, you meet lot of people and you face lot of challenges. காலேஜுக்கு போனா you meet many people. ஸ்கூலுக்கு போனா you meet many people. உங்க லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கும், அவன் லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கும். அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறையா இருக்கும், உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறையா இருக்கும்.
இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னடி இதெல்லாம் நீ செஞ்சதே கிடையாதா? கமான்லா, லெட்ஸ் என்ஜாய்லா, கமான்லா அப்படின்னு கூடுவாங்க. ஆனால் இப்போ நான் தான் டிசிஷன் எடுக்கணும், நான் தான் டிசிஷன் எடுக்கணும். நான் சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு பாவமே மனுஷனுக்குள்ள வந்ததுக்குரிய காரணம் என்னன்னா, த ரைட் டிசிஷன் எடுக்காததுனால. வேர்ல்டுலேயே முதல் பாவம் உள்ள வந்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியான தீர்மானம் எடுக்காதது தான். சி மேஜர் கொடுங்க. ஒரு நாள் மார்னிங் ஏவாள் ஆண்டி தனியா வந்தாங்களாம். அப்படியே வாக்கிங் தனியா போறாங்க. ஹலோ, எப்படி போறாங்க? ஒரு நாள் மார்னிங் ஏவாள் ஆண்டி தனியா வந்தாங்களாம். ஹலோ ஆண்டி என்று சத்தம் அழகா கேட்டுருச்சான். ஆண்டி ஆண்டி யாரை பார்த்து? ஏவாள் ஆண்டியை பார்த்து ஆண்டி ஆண்டி. ஒரு நாள் மார்னிங் ஏவாள் ஆண்டி தனியா வந்தாங்களாம். ஹலோ ஆண்டி என்று சத்தம் அழகா கேட்டுருச்சான். சத்தம் வந்த திசையை லைட்டா திரும்பி பார்த்தாங்களாம். மிஸ்டர் சாத்தான் பாம்பு மேக்கப் போடு இருந்தானா. என்ன மேக்கப் போட? பாம்பு மேக்கப் போட்டு. ஆண்டி ஆண்டி, இவ்வளோ நாள் பேசாத பாம்பு இப்ப பேசுதுரியா? ஹல்லேலூயா. ஆமா. Snake spoke, Eve shocked. Hallelujah. Snake spoke, Eve shocked. எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுது பாது. தங்கச்சி, உங்ககிட்ட பேசுகிறவன் ஸ்வீட்டாக தான் பேசுவான். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆனால் உங்களை பார்த்தா மட்டும் என்னவோ என் மனசில் குறுக்குறுந்து. ஆமாம், ஸ்வீட்டாக தான் பேசுவான். ஹலோ ஆண்டி. ஆமாம், சொல்லுங்க. ஒரு நாள் மார்னிங் ஏவாள் ஆண்டி தனியா வந்தாங்களாம். ஹலோ ஆண்டி என்று சத்தம் அழகா கேட்டுருச்சான். சத்தம் வந்த திசையை லைட்டா திரும்பி பார்த்தாங்களாம். மிஸ்டர் சாத்தம் பாம்பு மேக்கப் போடு இருந்தானா. அடுத்தது, ஹலோ ஆண்டி இந்த கனி என்ன பியூட்டி. ஆண்டி அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க ஒரு பழம் இருக்கு பாருங்க. ஆமா, பழம் இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்தீங்களா? நீங்க அதை பார்த்தீங்களா? ஆமா பார்த்தேன். இந்த பழத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பழத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடனே இந்த அம்மா சொல்லுது, இந்த பழத்தை குறித்து தேவன் இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொல்லி வச்சிருக்கிற. ஆட நீங்க வேறங்க, அதை சாப்பிட்டா உங்க ஸ்கின் எல்லாம் அப்படியே க்ளோ ஆயிடும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிசாசு என்னைக்குமே என்னைக்குமே ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை ரைட்டுன்னு சொல்றது தான் பிசாசுடைய வேலை. நீங்களாம் நான் கோடு புள்ளி வச்சா நீங்களாம் கோடு போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை ரைட்டுன்னு சொல்றது தான் பிசாசுடைய வேலை. சரி, இப்போ என்னோட கொஸ்டின் வந்து, ஏவாள் கிட்டையும் ஆதாம் கிட்டையும் ஆண்டவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த கனியை புசிக்க கூடாது, இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொன்னாரா? இந்த சொன்ன இந்த சீக்ரெட் பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? கவனிக்கணும். தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் ஆதாம் ஏவாள் கிட்ட சொன்ன இந்த சீக்ரெட் பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னு சொல்றவங்களா நல்லா கை தூக்கிருங்க, நல்லா கை தூக்கிருங்க, நல்லா கை தூக்கிருங்க. மாத்தி தூக்க கூடாது. அப்புறம் நல்லா கை தூக்கிடணும். தெரியும், பிசாசுக்கு தெரியும் அப்படின்னு. சரி, ரைட்டு, கீழே போட்டுருங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். பிசாசுக்கு ஆதாம் ஏவாளோட ஆண்டவர் பேசினது தெரியாதுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க.
ரெண்டுத்துக்குமே கை தூக்காம உட்காந்துருக்கு பாரு சிலது. எலும்பி நில்லு பார்க்கலாம். நீ தெரியாதுன்ற யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஆதாம் ஏவாளோட இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது பிசாசுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க யாராவது தைரியமா கை தூக்க முடியுமா? கை தூக்குனா ஏன்னு கேட்பேன் நான். ஏன்னு கேட்பேன். ஏன் தெரியாது? தெரியாது தானே சிஸ்டர்? தெரியாது தானே? அந்த சிஸ்டர் ஒருத்தர் கை தூக்குறாங்க. ஆன்டிஸ் கொஷின்ஸ் ஆர் ஆன்டிஸ் ஆன்சர் ஆர் நாட் வேல்யூபிள் ஹியர். அல்லேலூயா. எஸ், கவனிங்க. தெரியாது, இதுதான் ரைட் ஆன்சர். நீங்களே எனக்கு தான் கை தட்டணும். இவரே கேட்பாராம், இவரே கழித்தட்டு வாங்கிப்பாராம். அல்லேலூயா. சரி, எப்படி தெரியாதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி தெரியாதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம். அதெல்லாம் பைபிள்ல இருந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்களாம், அப்படிதானே? யாராவது நாளைக்கு இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல, பிசாஸ் தெரியுமா தெரியாதா? இந்த பாரு, திரும்பி தெரியும் தெரியும் தெரியும்னா கூட தெரியாதுன்ட்டு இருக்கிறேன் நான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அந்த வசனம் எடுத்தவங்க வாசிங்கம்மா. மூன்றாவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம், Genesis chapter 3 from verse 1 இருந்து. You are doing a research right now, okay? ரைட், வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது. கமான், திரும்ப வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்து அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது. என்னன்னு கேக்குது இது? உங்களை ஆண்டவர் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேக்குது. அடுத்த வசனம் வாசிங்க. 2வது வசனத்துல, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். 3வது வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று. இப்ப நான் கேட்கிறேன், அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சர்பத்துக்கிட்ட சொன்னது, அந்த பாம்பு கிட்ட சொன்னது யாரு? ஏவாள் தான் சொன்னான். ஆனா அது என்ன கேட்டுச்சு? தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு தானே கேட்டுச்சு. ஆனா இந்த மாதிரி அப்படிலாம் சொல்லல. ஏசப்பா இந்த நடுவில் இருக்கிற கனி மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் சொல்லட்டுமா? பிசாசுக்கு தெரியாது, ஆனா he can sense things. ஏதோ ஆண்டவர் கனி சம்பந்தமா தான் இவங்களுக்கு செக் வச்சிருக்கிறாரு. கனியை வச்சுதான் இவங்களுக்கு ஏதோ ஒரு செக். he can sense things but he cannot know the secret what God has spoke to you. Are you with me? உங்க கிட்ட சொல்ற ரகசியத்தை பிசாசு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆண்டவர் சொல்றதுக்கு ஆண்டவர் அவ்வளவு முட்டாள் இல்லை. Are you with me? உங்கள்கிட்ட பேசுறத பிசாசு தெரிகிற மாதிரியா சொல்லுவாரா? அப்படி சொல்லிடுவாரா ஆண்டவர்? பட் இந்த பிசாசு சென்ஸ் பண்ணிக்கிட்டான். இட் இஸ் சம்திங். ஏதோ இந்த இடத்துல கனியை வச்சுதான் இந்த இடத்துல ஏதோ ஒரு செக் உங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு நான் சொல்றேன், டீமன் இஸ் வெரி சென்சிபிள்.
அவன் ரொம்ப சென்சிபிளானவன். அதனால தான் விழித்திருக்கணும், அதனால தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். இவன் வந்து பேசின ஸ்டைலே, ஃபஸ்ட்டு வந்த ஸ்டைலே தப்பு. பாம்பு மேக்கப்பில் வர்றான், வாய்ஸ் மாடுலேஷனோட வர்றான், வந்துட்டு இப்போ சொல்கிற வார்த்தையை பாருங்க. அந்த நம்ம 4வது வசனத்தை வாசிச்சு சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவது இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாகவே சாவாய். ஆனால் சர்ப்பம் என்ன சொல்லுது? நீங்கள் சாகவே சாவது இல்லை. இப்போ உங்களுக்கு இது ரெண்டில் எது பிடிச்சிருக்கு? நீ செத்து போவேன்னு சொல்கிறது பிடிச்சிருக்கா, நீ சாகவே மாட்ட அப்படின்னு சொல்கிறது பிடிச்சிருக்கா? எஸ். இன்னைக்கு சர்ச்சில் பிரசங்கம் கூட நம்மளுக்கு அப்படி தான் பிடிக்குது. டே நீ ஒழுங்காலனா செத்துருவடான்னு சொன்னால் இந்த பாஸ்டருக்கு பிரசங்கமே பண்ண தெரில, நாங்கள் வெளியே போகிறோம், நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன். ஏசப்பா சொல்கிறாரு, நீ இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான்? சாகவே சாக மாட்டேன். இன்னைக்கு நமக்கு இதுதானே பிடிச்சிருக்கு. நம்ம எப்படி பாஸ்டர்ஸ் எதிர்பார்க்குறோம் தெரியுமா? தம்பி நீ என்ன பண்ணாலும் ஏசப்பா மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். God loves you. God's love is more bigger than your sin. Yes, of course. அதனால நீ என்ன வேணா பண்ணிக்கிட்டே இரு, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஐயோ இவர் நம்ம ஆள்டா, நமக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரா இவர். ஆனால் டே நீ பண்ணுறது தப்புடா, நீ போகிற வழி தப்புடா, நீ இந்த காரியத்தில் போவாதடான்னு பாஸ்டர் சொன்னார்னா அப்படியே லைட்டாக பாஸ்டரை விட்டு இப்படி தள்ளிடுவாங்க. அப்படியே பாஸ்டர்கிட்ட பேச மாட்டாங்க. இப்படி சொல்கிற ஆள்கிட்ட நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. இப்போ 2 பிரசங்கம் வருது, ஒன்று செத்துருவேன், இன்னும் சாக மாட்டேன். வாட் யூ சூஸ்? ஆண்டவர் சொல்றாரு, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாகுவ. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தெரிந்து தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். என்னது தேவன். இப்போ இவர் இன்னொரு பிரசங்கத்தை பண்ணிருக்காரு. இவர் யாரு? ரெவரண்ட் சர்பெண்ட் இன்னொரு பிரசங்கம் பண்றாரு. இந்த ரெவரண்ட் சர்பெண்ட் என்ன? தேவன் அறிவார். இவர் யூஸ் பண்றது யார் தான்? இன்னைக்கு நீங்க சோஷியல் மீடியால நிறைய பார்க்குறீங்க, நிறைய பிரசங்கம் கேட்குறீங்க. எல்லாமே தேவன் சொல்றதெல்லாம் ஒரிஜினல் பிரசங்கம் கிடையாது. நீ சபையில் வந்து எந்த சபையில் ஏசப்பாவனை வச்சிருக்கிறாரோ உங்க பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்கிறாரு பாருங்களேன், அதுதான் பசும் புல் மேய்ச்சல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். The word from your shepherd, உங்க பாஸ்டர் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தை தான் பசும் புல் மேய்ச்சல். ஆண்டவர் தேவன் சொல்ற எல்லார்கிட்டையும் இருந்து உண்மையான சத்தியம் வராது. தேவன் அறிவாருன்னு தான் இங்க பிசாசு பேசுறான். 6வது வசனத்துல, 6வது வசனம், நெக்ஸ்ட் வர்ஸ் சீக்கிரமா போங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு கேட்கவா சொல்லணும்? எதை பார்த்தாலும் வா. ஒரு கருப்பாம்பிச்சை பிடிச்சி இப்படி கொடுத்தீங்கனாலும் வா. ஆமா, எதை பார்த்தாலும் வா. இப்போ ஏவாள் கிட்ட வந்து பிசாசு கொஞ்ச நேரம் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த கனியை காமிச்சு சொல்றான். கனியை பார்த்துறா. அவ்வளோ நாள் அந்த கனியை பார்த்தவ தான், இன்னைக்கு அந்த கனியை பார்த்தவன என்ன வந்துருச்சு அந்த அம்மா வாயில?
அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்தாள். அல்லேலூயா. ஆமா, உன் அட்டென்ஷனை மாத்திட்டான் பாத்தியா பிசாசு? உன் அட்டென்ஷனை மாத்திட்டான் பாத்தியா? நான் இதுல கண்டுபிடிச்ச ஒரு விஷயங்க, இதுல கூட நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அன்னைக்கு மட்டும் ஏவாள் ஆதாமோட இருந்திருந்தான்னா இது நடந்திருக்காது. ரைட் ஆர் ராங்? ஃபெலோஷிப்பு இல்லை, சில ஆள் தனிக்காட்டு ராஜா மாதிரி சுத்துறது. ஃபெலோஷிப்பே கிடையாது, தனிக்காட்டு ராஜா. நான் காற்று வாங்க போனேன்னு போறது, தனியா போறது. தனிக்காட்டு ராஜாவா சுத்தாத. ஆமென். 2 பேர் ஆண்டவர் ஏற்ற துணைன்னு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏவாளுக்கு ஏற்ற, ஏவாளுக்கு ஏற்ற துணையா ஆதாமுக்கு ஏற்ற துணையா? ஆதாமுக்கு ஏற்ற துணை. ஹலோ, ஆதாமுக்கு ஏற்ற துணை. ஆதாம ஆண்டவர் மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதி அவன் மண்ணுக்குள்ள ஆண்டவர் பிரீத் பண்றாரு. ஊதுன உடனே அவன் ஜீவாத்மாவானான். எல்லாமே ஜோடி ஜோடியா சுத்துது. மான் ஜோடியா சுத்துது, புறா ஜோடியா சுத்துது, கழுதை ஜோடியா சுத்துது, பன்னி கூட ஜோடியா சுத்துது, சிங்கம் ஜோடியா சுத்துது. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மனுஷன் மாத்திரம் தன்னந்தனியா சுத்துறான்டா, பாவம், மனுஷன் தனிமையா இருப்பது. சொல்லுங்களேன். எங்கேயாவது போயிட்டு ஆதாம் போய், ஆண்டவரே எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கு மட்டும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை ஆண்டவரேன்னு கேட்டானா? சொல்ல மாட்டீங்களே. எனக்கு மட்டும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் மச்சான் கேட்கல. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பிள்ளை தனியா சுத்துதுரா, எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்துது. மனுஷன் எல்லாத்தையும் பார்த்து நல்லதுன்னாரு. மரஞ்செடி கொடிகளை பார்த்து நல்லது, ஆகாயத்து பறவைகளை பார்த்து நல்லது, கடலை பார்த்து நல்லது, எல்லாத்தையும் பார்த்து நல்லது. ஆனா மனுஷன் தனிமையா இருப்பது. அப்ப நீ தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும். நீ 15 வயசுலயே லவ் தேடாத. ஒரு அலையிலையா வரமாட்டேங்குது. இப்பெல்லாம் முளைச்சு 2 இலை விடுறதுக்கு முன்னாடி லவ். ஆமா, ஏசு ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, 9ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண மாட்டேங்குது, 13 வயசு தாண்ட மாட்டேங்குது, லவ் வந்துருது அதுக்குள்ள இவனுக்கு. டேய் படிடா ஒழுங்கா, படிக்கிற வேலையா பாரு. 13 வயசுல இன்னைக்கு லவ். God knows what to do in your life. ஆதாம் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லைன்னு ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பை கொடுத்தாரு. நான் சொல்லுவேன், ஆதாமுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்துட்டாரு. ஆதாமுக்கு குளோரோஃபார்ம். கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, ஆப்ரேஷன் நடக்குது. அல்லேலூயா. குளோரோஃபார்ம் கொடுத்து படுக்க வச்சு சடக்குன்னு ஒரு எலும்பை புடுங்கினார் அப்படியே. ஆமா, எலும்பை புடுங்கி அதுல ஒரு அழகான ஒரு தலையிலிருந்து எலும்பு எடுக்கல. நல்லா கவனிங்க. தலையிலிருந்து எடுத்திருந்தா ஒருவேளை இவ தலைக்கு மேலே ஏறி உக்காந்துடக்கூடாது. காலில் இருந்து எடுக்கல, காலில் போட்டு புருஷனை மிதிச்சிடக்கூடாது. அதனால எங்க இருந்து எடுத்தாரு தெரியுமா? விழாவில இருந்து எடுத்து அப்படியே ஒரு பெண்ணை உருவாக்கி ஆதாம தட்டி எழுப்பி பாருங்க அப்படிங்கிறார். இவன் எழும்பி பார்த்த உடனே, ஓ, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. ஆதாம் எடுத்த உடனே என்ன தெரியுமா கவிதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறாள். கவிதை, ஃபர்ஸ்ட் கவிதை இந்த பைபிள். இவள் என் எலும்பில் எலும்பிடே. உனக்கு எவன்டா கவிதை கட்டி கொடுத்தது? ஆதாமு, உனக்கு யாரு
கவிதை கத்தி கொடுத்தது. அப்ப பாருங்க, இயற்கையாவே அந்த கேர்ளை, அந்த ஏவாளை பார்த்த உடனே இவருக்கு கவிதை வருது. இவள் என் எலும்பில் எலும்பும், இவள் என் மாம்சத்தில் மாம்சமாய், இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். மனுஷன் இவர் வச்சுக்கிட்டாரு, பொண்ணுக்கு எப்படி வச்சுட்டாரு? ஷீ, மனுஷி எனப்படுவாள். அல்லேலூயா. ஆமா, ஒரே லவ் தான். நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரா உனக்கு கொடுத்தாருன்னா ஏற்ற துணையா இருக்கும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, எஸ், ஆண்டவரா உங்களுக்கு கொடுத்தாருன்னா ஏற்ற துணையா இருக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரா உங்களுக்கு கொடுத்தாருன்னா ஏற்ற துணையா இருக்கும். நீயா தேடி போனா ஏகப்பட்ட வினையா இருக்கும். ஆண்டவரா கொடுத்தாருன்னா ஏற்ற துணை, நீயா தேடி போனா ஏகப்பட்ட வினை. இன்னைக்கு நீ நினைக்கிறியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான்னு? லவ்வுக்கு நான் எதிரின்லாம் சொல்ல மாட்டேன். வயசு வரட்டும், வெயிட் பண்ணு, துடிக்காத, இப்பயே துள்ளாத, வெயிட் பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாஸ்டர், பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாஸ்டர், யாக்கோபு ராகேலை சிநேகித்தான். இன்னைக்கு வாலிப பசங்க மீட்டிங்ல கேளுங்களேன். இப்ப கொஸ்டின் எழுதி கொடுக்க சொன்னா 10 பேர் ஒரே கொஸ்டின் தான் எழுதுவான். லவ் பண்ணுவது சரியா தவறான எழுதுவான். ஒரே கொஸ்டின் தான். வாலிபர் மீட்டிங்னாலே லவ் பண்றது சரியா தவறா? நான் சொல்றேன், லவ் பண்றது தப்பே இல்லை. ஊவா, லவ் பண்றது தப்பே இல்லை. ஆனா நீ யார எக்ஸாம்பிள் எடுப்ப தெரியுமா? யாக்கோப எக்ஸாம்பிள் எடுப்ப. யாக்கோப எக்ஸாம்பிள் எடுப்ப. நான் யார எக்ஸாம்பிள் சொல்லுவேன் தெரியுமா? ஈசாக்க எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஈசாக்கு ரெபெக்காளை மனைவியாக்கி கொண்டு அவளை சிநேகித்தான். இதுக்கு ஓன்னு கத்த மாட்டிய? ஈசாக்கு ரெபெக்காளை மனைவியாக்கி கொண்டு அவளை சிநேகித்தான். The right procedure to love a girl or woman is to first get married to her. இதான் பைபிள் ப்ரொசீஜர். மனைவியாக்கி கொண்டு நேசி. ஆமென் சொல்லுங்க. நேசிச்சுட்டு மனைவியாக்காத, மனைவியாக்கி கொண்டுட்டு அப்புறமா நேசி. அல்லேலியா சொல்லுங்க, அல்லேலியா சொல்லுங்க. நீ யாரையாவது மனசுல நினைச்சு வச்சிருந்தா நான் சொல்லுவேன், டைரக்டா உங்க பாஸ்டர் ஐயா கிட்ட போ. நினைக்கும் போதே போயிடு. ஆண்டவர் என் உள்ளத்தில் இப்படி ஏவுகிறார் ஐயா, சொல்லு பாஸ்டர் கிட்ட தைரியமா. அல்லேலூயா. நான் என் விசுவாச பிள்ளைங்கள்ட்டலாம் அப்படிதான் சொல்லுவேன். இந்த பேரு, நீ யாரையாவது நினைச்சனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து சொல்லிடு, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வராத. சோத்திரம். எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் ஆலோசனை கொடுப்போம், எது ரைட்டு, எது கரெக்டு, எது எப்போ பண்ணலாம், எது எப்போ செய்யலான்னு சொல்லி. நல்லா கவனிங்க. ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பார் உங்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், a Christian believer must marry a Christian believer. A Christian believer cannot marry an unbeliever. இதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது தம்பி, தங்கச்சி, நீ யாரா இருந்தாலும் சரி, இதில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. எங்ககிட்ட வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ணுறது, பாஸ்டர் நான் 1 வருஷத்தில் அவனை மாற்றி காமிச்சிடுவேன் பாஸ்டர். யார பாஸ்டருக்கு இவங்க வந்து சுவிசேஷன் சொல்கிறது. பாஸ்டர் 1 வருஷத்தில் நான் அவனை மாற்றி காமிச்சிடுவேன், 1 வருஷத்தில் அவளை மாற்றி காமிச்சிடுவேன். நான் சொல்லுவேன், அவன் மாற்ற மாட்டா, நீ மாறிடுவ, நீ மாறிடுவ, அவங்க வழியில் நீ போயிடுவ. பிசாசு ரொம்ப ஈஸியாக நம்மளை, நான் பாருங்க, கொஞ்ச நேரம் பேசி பழத்தை என்ன பண்ண வச்சுட்டான்? சாப்பிட வச்சுட்டான்ல. பர்பஸ் போயிடுச்சுல்ல, அழைப்பு போச்சுல்ல, மகிமை போச்சுல்ல. நான் இன்னைக்கு சொல்லுவேன், நோ அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு ஒரு தைரியம் வேணும்.
இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், இஃப் யூ வாண்ட் டு பி a chosen generation for God, you must have the guts to say no. ராமன் சொல்லுங்க. நோனா நோ. எஸ்ன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எஸ், நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ. பாஸ்டர் அவன் தப்பா நினைச்சுக்குவான் பாஸ்டர், நினைச்சிட்டு போட்டோம். அல்லேலூயா. அவன் மனசு கஷ்டப்படும் பாஸ்டர். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுக்கு பிரியமில்லாத நோ சொல்ல வேண்டிய காரியத்துக்கெல்லாம் இன்னையோட நோ சொல்லிருங்க. நோ சொல்லிரு. நோ பிளாக் பண்ண வேண்டிய சில நம்பரை பிளாக் பண்ணிரு. டிசைட் இட் ரைட் நவ். பிளாக் பண்ணிட்டேன்னா அந்த பிளாக்கை திரும்பி ஓப்பன் பண்ணி அவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு நைட்டு போய் பார்க்காத. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா. நம்ம எல்லாமே அவர் பேசுறாரா? அல்லேலூயா. ஆமா. நான் சொல்றேன், சில டிசிஷன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக எடுத்து தான் ஆகணும். நீ இன்னைக்கு நான் பேசுறது கர்த்தர் உங்களோட டைரக்டா பேசுறாருன்னு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீ எடுக்க வேண்டிய டிசிஷன் நீ கரெக்டா எடுத்துட்டேன்னா, அடுத்த 10 வருஷம் கழிச்சு நான் இங்க ஆண்டு விழாக்கு வரும்போது, அன்னைக்கு பாஸ்டர் நீங்க சொன்னீங்க நான் தப்புச்சேன் பாஸ்டரும் பண்ணி. இன்னைக்கு நான் கேட்க மாட்டேன், அதே திமிரில் தான் இருப்பேன்னா 10 வருஷம் கழிச்சு கண்ணீர் வடிப்பேன். அப்புறம் நான் சாபம் விடலை. ஐ எம் டெல்லிங் யூ த ட்ரூத். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரண்டர் பண்ணுங்க ஆண்டவருக்கு உங்களை. எதுக்கு நோ சொல்லணுமோ ரைட் டிசிஷன் மேக்கிங். தானியேல் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்துவது இல்லை. இப்ப இந்த ஏவாள் சப்ஜெக்டுக்கு வரேன். அப்போ ஏவாள் கிட்ட ஆண்டவர் பேசினது யாருக்கு தெரியாது? பிசாசுக்கு தெரியாது. இப்போ ஏவாள் கிட்ட என்ன நடந்திருக்குன்னா, பிசாசு போட்டு வாங்கியிருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு என்ன பண்ணி இருக்கான்? போட்டு வாங்கியிருக்கிறான். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்தது யாரு? ஏவாள் தான். ஏவாள் இடம் கொடுத்து சாப்பிட்டு புசிச்சு ஹஸ்பண்டு கிட்ட கொண்டு போய், ஹஸ்பண்ட் மை டார்லிங் ஆடிக்கிட்டே போறா. நான் நினைக்கிறேன், ஆதாமுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கு? அட சண்டாளி, கையில என்னத்தடி கொண்டு வர்ற? ஏய், தேவன் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை கையில தூக்கிட்டு வரையேடி. ஆனா நான் சொல்றேன், ஆதாம் மாதிரி தங்கமான புருஷன் உலகத்துல யாருமே கிடையாது. அவனுக்கு தெரியும் அந்த பழத்தை சாப்பிட்டா இந்த தோட்டத்துல இருக்க முடியாதுன்னு. தெரியுமா தெரியாதா? அந்த பழத்தை, ஏய் தேவன் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ சாப்பிட்டு வந்திருக்கிற, பறிச்சுட்டு வந்திருக்கிற. ஆனா அவன் ஒரு தங்கமான புருஷங்க, நல்ல பையங்க அவன். நான் தோட்டத்தை விட்டு போனாலும் போவேன், என் பொண்டாட்டியோட தான் நான் வெளியே போவேன். அல்லேலூயா. நான் தோட்டத்தை விட்டு போனாலும் போவேன். யார் கூட தான் நான் போவேன்? என் மனைவி கூட தான் போவேன். He sacrificed the garden of Eden. ஏன் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லுங்க, நோன்னு சொல்ல வேண்டிய இடத்துல தைரியமா நோ சொல்லுங்க. ஹூ எவர் இட் மே பி, அது யாரா இருந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும், எப்படி வந்தாலும், உங்களுக்கு தெரியும் தேவன் வேண்டான்னு சொன்னதை நானும் வேண்டான்னு சொல்லுவேன். தேவன் சரின்னு சொன்னதை நானும் சரின்னு சொல்லுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க வாலிப பையனுங்கெல்லாம் பார்த்தா நான் சொல்லுவேன், நல்லா பேசலாம், இட்ஸ் நாட் ராங். ஒரு கேர்ளை பார்க்குறீங்களா, ஹாய், தைரியமாக கண்ணை பார்த்து பேசு, நேராக பேசு. ஹாய் ப்ரோ, ப்ரோன்னு சொல்லிடு, ஒரே வார்த்தை. யாரை பார்த்தாலும் கையை பிடிச்சி ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. தைரியமாக பேசு. ஆமாம், நான் சொல்லுவேன், டைரக்டாக பேசுகிற தப்பே கிடையாது. முகத்தை பார்த்து நேராக பேசிடணும். அதை விட்டுக்கிட்டு ஹாய் அப்படின்னு ஹாய், இந்த கொலையிற வேலையே இருக்கக்கூடாது. புரியுதா? பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், இந்த கொலையாத. ஒரு பாய் வந்துட்டு வந்து பேசுகிறானா, ஹாய் அப்படின்னு தைரியமாக பேசு. அதை விட்டுட்டு ஹாய்
வாட்யா டெல் மீயா. இந்த கொலையிற வேலை இருக்கக்கூடாதுங்கிறேன். தைரியமா பேசலாம். யூ கேன் ஸ்பீக் டைரக்ட்லி. யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு உன் மேல் நம்பிக்கை வரணும். என் பிள்ளை அசைய மாட்டா பாஸ்டர், என் பையன் சூப்பர் பாஸ்டர். ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் அப்பா அம்மா எங்கேயாவது பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு பின்னாடியே அலைய வேண்டியதாக இருக்குது. இது எங்கே போகுது, எங்கே போகுது, எங்கே போகுது, எங்கே போகுது, யார் கூட பேசுதோ, என்ன பண்ணுதோ. இல்லை, அந்த பயம் இருக்கக்கூடாது நம்மளை பற்றி. உங்களை அனுப்பிட்டு உங்கள் அப்பா அம்மா வீட்டில் நிம்மதியாக இருக்கணும். என் பிள்ளை எங்கே போனாலும் பரிசுத்தத்தில் நிற்பா, தைரியமானி, அவகிட்ட எவனும் வர முடியாது, செருப்பை கழட்டி அடிப்பா. அல்லேலியா சொல்ல மாட்டேறீங்க. என்னம்மா சொல்கிற? அல்லேலியா சொல்ல மாட்டேறீங்களே. அந்த பிள்ளை தைரியமான பிள்ளை, என் பையன் தைரியமான பையன், அவன் இஸ் குட் அப்படி சொல்லணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரணும். இன்னைக்கு உங்ககிட்ட ஃபோனை கொடுத்துக்கிட்டே அப்பா அம்மா பயந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. இது என்னத்தை பார்க்குதோ, எவன் கூட பேசுதோ, யார் கூட பேசுதோ, எந்த ஃப்ரெண்டு வச்சுருக்குதோ. இன்னைக்கு யாருக்கிட்டே அது வந்து உன் ஃபோனை கொடு இப்படி அப்படின்னு கேட்டால் நீ தைரியமாக கொடுப்ப? பாஸ்டர் வெயிட் 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 வெயிட், ஐ வில் கோ அண்ட் டூ ஃபேக்டரி ரீசெட். ஃபேக்டரி ரீசெட் பண்ணிட்டு கொடுப்பேன் பாஸ்டர் உங்ககிட்ட. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட பேசுறார். நான் சொல்லட்டுமா தம்பி, கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் தேவ பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க, மாஸ்கெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நான் நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீர் என்னை என்று ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. ஒரு ஆமேன் சொல்லுங்க, நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம காரியம் ஜெயமா இருக்கணும்னா you have to know to take the right decision. right decision. பார்ட்னர் சூஸ் பண்றதுல ரைட் டிசிஷன் எடுக்க தெரியணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், நான் நினைப்பேன் இங்கே நிறைய சின்ன சின்ன பசங்களாக உட்காந்துருக்குறாங்களே, இவங்கள்ட்ட இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு. ஏன்னா அவங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் விளைஞ்சு போய் தான் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் வந்து ஐ கம் அக்ராஸ் மெனி பீப்புள், ஐ கம் அக்ராஸ் மெனி பீப்புள். சர்ச்சில் பார்க்குறேன், நிறைய இடத்துல பார்க்குறேன். ஆமாம், ஸோ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுக்குற காலம் வரைக்கும் காத்துருங்க. இவன் சொன்னார், ராஜாவின் போஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். தானியேல் அதுதான் டிசிஷன் மேக்கிங்கில் ஹி வாஸ் பெஸ்ட். 10 நாள் எனக்கு நீங்கள் கொடுக்குற சாப்பாடு வேண்டான்ட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் கொடுக்குற சாப்பாடு வேண்டாம், ஏன்னா அதில் தீட்டு இருக்குது. அந்த சாப்பாடில் ஆல்கஹால் இருக்குது. என்ன இருக்குது? ஆல்கஹால் இருக்குது. அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பாடு. அது தானியேல் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விக்கிரகங்களுக்கு அது படைக்கப்பட்டு டேபிளுக்கு வந்திருக்குது. விக்கிரகங்களுக்கு ஆராதனை செலுத்தப்பட்டு அந்த சாப்பாடு டேபிளுக்கு வந்திருக்குது. He knows the truth. இவன் சொல்றான், எனக்கு இந்த போஜனம் வேண்டாம். நோ, நோன் சொன்னது மாத்திரம் இல்ல, நோன் சொன்னதை பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிரதானிகளின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி தேவன் அவனுக்கு கிருபை செய்தார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். அல்லேலூயா சத்தமா சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொன்னேன்? ரைட் டிசிஷன் மேக்கிங். நம்பர் த்ரீ, he was a zealous man for God. வைராக்கியமுள்ள ஒரு மனுஷனாயிருந்தான். ஏன் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சுன்னா வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. he was zealous for God. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த பொழுதிலும்
தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதுல ஒரு வேர்டை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். Now when Daniel learned that the degree had been published, he went home to his upstairs room where the windows opened towards Jerusalem. Degree had been published. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. கட்டளை வந்துச்சுனாலும் பரவாயில்ல, நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். வைராக்கியம், எல்லாரும் சொல்லுங்க, வைராக்கியம். zealous for God. I have decided to follow Jesus. I have decided. Yes, I have decided. No turning back. சொல்லுங்க, no turning back, no turning back. The world behind me, that cross before me. சத்தமா, the world behind me, one more time. No turning back. No turning back. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். எதுக்காகவும் நான் இயேசுவை இழக்க மாட்டேன். எல்லாரும் இதை நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. எதற்காகவும் நான் இயேசுவை இழக்க மாட்டேன். எழுதிட்டீங்களா? First line, I will not lose Christ for any sake. எதற்காகவும் நான் இயேசுவை இழக்க மாட்டேன். அடுத்த லைன் எழுதுங்க, இயேசுவுக்காக எதையும் நான் இழப்பேன். எல்லாரும் இப்ப என் பின்னால சொல்லுங்க, எதற்காகவும் நான் இயேசுவை இழக்க மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, எதற்காகவும் நான் இயேசுவை இழக்க மாட்டேன். ஆனா இயேசுவுக்காக நான் எதையும் இழப்பேன். இன்னைக்கு இதுதாங்க வேணும் உங்களுக்குள்ள. தம்பி, இந்த டிசிஷன் எத்தனை பேர் எடுக்க ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஒரு ஜெலஸ் உங்களுக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்குது? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே, வேறும் மண்ணுக்காக. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கறது எல்லாமே மண்ணு தான். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீயும் ஒரு மண்ணு, நானும் ஒரு மண்ணு. ஆனால் எனக்கு மாணிக்கம் யாரு? நீ பார்க்குற ஃப்ரெண்டு மண்ணு. நீ மனசில் ஒருத்தனை கோட்டை கட்டி கற்பனை கட்டி கோட்டைக்குள்ளே வச்சிருக்க பாரு, மண்ணு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே உன்னை பார்த்து மண்ணுங்கிறார். அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே, வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. இயேசுவுக்காக நான் எதையும் இழப்பேன், ஆனா எதற்காகவும் நான் இயேசுவை இழக்க மாட்டேன். I will lose anything for the sake of Christ, but I will never lose Christ for anything. Hallelujah. சொல்லுங்க hallelujah. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏசப்பாவை விட்டு உன்னை பிரிக்கிறதுக்கு நிறைய காரியம் வரும் தம்பி. ஏசப்பாவை விட்டு உன்னை பிரிக்கிறதுக்கு நிறைய காரியம் வரும் தங்கச்சி.
never let Jesus for anything in this world. இயேசுவை எதற்காக இழக்காத. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவுக்காக எதையும் நான் இழப்பேன். எதையும் நான் இழப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுறாரு. எதெல்லாம் ஏசப்பாவுக்காக விட்டுறணும்னு நினைக்கிறியோ அதை விட்டுரு. தட் ரிலேஷன்ஷிப் லீவ் இட் ஆஃப். இயேசுக்காக எதை விடணும்னு நினைக்கிறீங்களோ விட்டுருங்க அதை. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது, பாஸ்டர் நான் அவனை லவ் பண்ணிட்டேன் பாஸ்டர், பாஸ்டர் அவளை நான் ரொம்ப உயிராக நேசிச்சிட்டேன் பாஸ்டர், இப்போ நான் என்ன பாஸ்டர் பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப நேசிச்சிட்டேன், இது பண்ணிட்டேன். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன், நான் இப்போ நான் என்ன டிசைட் பண்ணணும்னா, எனக்கு இயேசு வேணுமா அந்த ஆள் வேணுமா? இதில் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. இயேசு வேணுமா அந்த நபர் வேணுமா? நான் அவரை பிரியப்படுத்த போகிறேன்னா இயேசுவை பிரியப்படுத்த போகிறேன்னா? அப்படி நான் இயேசுவை பிரியப்படுத்தணும்னு நினச்சேன்னா ஐ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ். ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வந்து தான் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு எத்தனை பேருடைய கல்யாணம் சின்ன வயசுலேருந்து சர்ச்சில் வளர்கிற பிள்ளைகளுடைய கல்யாணம் சர்ச்சில் நடக்காமல் வெளியே எங்கெங்கேயோ நடக்குது. எவ்வளோ வேதனை தெரியுமா அதெல்லாம்? உன் கல்யாணம் தேவ சமூகத்தில் நடக்கணும், தேவ பிரசன்னத்தில் நடக்கணும். உன் கல்யாணம் பரிசுத்தவான்களுக்கு முன்னால் நடக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், வேற எங்கேயும் உன் திருமணம் நடக்கக்கூடாது. ஆர் யூ வித் மீ? நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஷார்ப்பா அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். வைராக்கியம். பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் அறை வீட்டிலே எருசலேமுக்கு நேராக பலன்களிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்த வேண்டுபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு எப்படி 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 ஜெபம் பண்ணான்னா, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண கற்றுக்கோங்க. எஸ், அட் லாஸ்ட் அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். ஹீ வாஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஹீ வாஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர். ஆமென் சொல்லுங்களேன். சரி, கவனிங்க. எத்தனை பேருக்கு நான் ஓப்பனாக கேட்குறேன், எத்தனை பேருக்கு ஆண்டவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கிறேன் பாஸ்டர்? ஐ ப்ரே அட்லீஸ்ட் ½ an hour a day பாஸ்டர். அப்படி சொல்கிறவங்க கை தூக்குங்க. ½ an hour நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், குறைஞ்சது. நல்லாவே கை தூக்குங்க, வெக்கப்பட வேண்டாம். குட். சரி, 15 minutes நான் சாலிடாக ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. 15 minutes நான் ப்ரேயர் பண்ணுறேன், 15 minutes நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு. சரி, நான் 10 minutes ப்ரேயர் பண்ணுறேன். சரி, உங்களை கை தூக்கி அவமானப்படுத்த விரும்பல. நான் சொல்கிறேன், நீ ஒரு கிறிஸ்தவனா ஒரு தேவ பிள்ளையா இருந்தன்னா ப்ரேயர் இல்லாமல் நான் கிறிஸ்தவன் சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட பேசுகிறாரு. இந்த தானியேல் பாருங்க, அவன் தன் அறை வீட்டுக்குள்ளே போய், ஆமென் சொல்லுங்களேன், தன் வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறதோட மெத்தடை பாருங்க. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே. prayer was his practice. prayer became a practice. ஜெபம் டே டு டே லைஃப்ல வந்துருச்சு இவனுக்கு. நீ காலையில பல் தேய்ச்சிட்டு வந்தவங்க எத்தனை பேர்? பல்லு தேய்ச்சிட்டு வந்தவங்க எத்தனை பேர்? நீ காலையில பிரஷ் பண்ணிட்டு வந்தவங்க எத்தனை பேர்?
இது யாராவது சொல்லி பண்ணீங்களா? உங்கள் அம்மா சொன்னாங்களா, டேய் போய் பல்லு தேடான்னாங்களா? சில ஆளுங்க அது கூட தேய்க்கிறது கிடையாது, அது வேற விஷயம். அல்லேலூயா. நல்லா கவனிக்க. பல்லு தேய்க்கிறதுக்கு யாரும் சொல்கிறதில்ல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு யாரும் சொல்கிறதில்ல, தண்ணி குடிக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்டுட்டு தண்ணி குடிக்கட்டுமான்னு கேட்டால் போகிறீங்க, வேணும்னா எடுத்து டபக்குன்னு குடிக்கிறீங்க. இட் பிகேம் அன் ஹேபிட். பல்லு தேய்க்கிறது ஹேபிட் ஆயிடுச்சு, சாப்பிட்றது ஹேபிட் ஆயிடுச்சு, தண்ணி குடிக்கிறது ஹேபிட் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், ப்ரேயர் மஸ்ட் பிகேம் யுவர் ஹேபிட். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு மனைவி இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், பெரிய பிள்ளைக்கு 15 வயசு ஆகுது, சின்ன பிள்ளைக்கு 10 வயசு ஆகுது. 2 பேருக்கும் நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறேன். டெய்லி அவங்க காலைல எழும்பி முழங்காலில் நின்று அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, முழங்காலில் நின்று பைபிள் வாசிப்பாங்க. அன்னைக்கு என்ன வாசிச்சாங்களோ அதுலேருந்து ஒரு வசனத்தை ஒரு டைரியில் எழுதுவாங்க, டேட்டை போட்டு. அந்த வசனத்தை மெமரி பண்ணுவாங்க, மெமரைஸ் பண்ணி அதை எழுதிட்டு அன்னைக்கு என்ன கர்த்தர் பேசினார்னு ஒரு 3 பாயிண்ட் எழுதணும். நான் என்ன டிசிஷன் எடுத்திருக்கிறேன்னு ஒரு 3 பாயிண்ட் எழுதணும். நேற்று ஒரு தம்பியை பார்த்தேன், எஸ்ரா எங்க? எஸ்ரா வரலையா இன்னைக்கு? எஸ்ரா வரல. நேற்று என்கிட்ட கொண்டு வந்து அந்த பிள்ளை ஒரு புக்கை காமிச்சான். ஐ வாஸ் ஷாக்ட் டு see that. அந்த பிள்ளை காமிச்சு அந்த புக்கை பார்த்து படித்து, அவனுக்கு எத்தனை வயசு? 13 வயசு தானே இருக்கும். எனக்கு அப்படியே என் உள்ளத்தை ரொம்ப தொட்டுச்சு. ஐயோ, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தர்ஸ்ட், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வாஞ்சியை பார்த்தா, இப்போ கையில் மைக்கு கொடுத்தா கூட பிரசங்கம் பண்ணிடுவான் போல. அவன் பிரசங்கம் பண்ணிடுவான் போல. எடுத்து பார்க்குறேன், ஐ வாண்ட் டு கெட் கனெக்டட் டு த ஹோலி ஸ்பிரிட்னு எழுதி வச்சிருக்கிறான். அன்னைக்கு எடுத்து அவனோட டிசிஷன், பாஸ்டர் இன்னைக்கு காலையில் மார்னிங் ஆண்டவர் என் கூட பேசினதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாஸ்டர் அப்படின்னு அவன் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறான். I want to get connected with the Holy Spirit. I want to be on fire. I want to deliver people. I want to heal sick. I want to preach the gospel. 13 வயசு பையன் எழுதி வச்சிருக்கிறான். எது நான் செய்ய மாட்டேன், டோன்ட்ஸ், அதை ஒரு லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கிறான். அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் சொல்லட்டுமா தம்பி தங்கச்சி, ஒருத்தர் சொல்லி வரக்கூடாதப்பா, சொல்லாமல் வரணும்ப்பா. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அப்பா அம்மா போய் ஜாம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணா நீ டூப்ளிகேட். டிட் யூ பிரேட் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, டாடி நான் ஜாம் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு நீ ரெடியா இருக்கணும். பைபிள் வாசிச்சியா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீ பைபிள் வாசிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். நான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்லுவேன், சொல்றாங்களேன்னு செய்யாதீங்க, சொல்றாங்களேன்னு செய்யாதீங்க. Prayer and Bible reading is a connection to God. எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு, எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். ஜெப நேரம்னா என்ன தெரியுமா? அவர் கூட நான் பேசுவேன், அவர் என் கூட பேசுவார். 2-way track தான் ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, 2-way track. ஃபர்ஸ்ட் நீங்க பேசிடுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிடுங்க. ஒரு 10 minutes 15 minutes நீங்க பேசிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது அமைதியா ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன பேசுறீங்கன்னு காத்துருங்க. நீங்க என்ன பேசுறீங்க ஆண்டவரேன்னு காத்துருங்க. லெட் காட் ஸ்பீக் டு யூ, லெட் காட் ஸ்பீக் டு யூ. ஆண்டவர் நிச்சயம் பேசுவார். ஒரு குட்டி சாமுவேல் கூட ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவர் பேசுறாருன்னா உங்க கூட பேச மாட்டாரா? உங்க கூட பேச மாட்டாரா? நிச்சயமா பேசுவார். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு? பாஸ்டர் ஃப்ரம் டுடே ஐ வில் ஸ்டார்ட் மை டிவோஷன் சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். என் கூட கர்த்தர் பேசுறாரு பாஸ்டர்னு உணர்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா, உணர்ச்சி வசப்பட்டு கையை தட்டி அப்படியே 4 அந்நிய பாஷை பேசிட்டு ஓட வைக்கிறதுக்கு நான் விரும்பலை. நான் இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ளே வரணும்னு நான் விரும்புகிறேன். இட் இஸ் நாட் அபவுட் கூஸ் பம்ப்ஸ்.
இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபீலிங் அப்படிலாம் இல்லை. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என் வாழ்க்கை மாறணும், நாளையிலிருந்து நான் முழங்காலில் நிற்கணும். ஹல்லேலூயா. முழங்கால் பெயின் ஆகட்டும் தம்பி, முழங்கால் வலிக்கட்டும். இப்போ முழங்கால் போட முடியாமல் வேற எப்போ முழங்கால் போட போறீங்க? எப்போ முழங்கால் போட போறீங்க? இப்போ பைபிள் படிக்காமல் எப்போ பைபிள் படிக்க போறீங்க? இஃப் யூ கேரி யுவர் பைபிள் இன் த யங், the Bible will carry you in the old. When you are old, the Bible will carry you. வசனம் ஒன்று சுமக்கும். எங்கள் அம்மா இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன் தம்பி தங்கச்சி, எங்கள் அப்பா பாஸ்டர், எங்கள் அம்மா பாஸ்டர் குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். நான் பிறந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு 3 மாதம் தான் பால் கொடுத்தாங்க. மதர்ஸ் ஃபீடிங் வாஸ் ஜஸ்ட் 3 months for me. My mom became sick and the milk came as blood. Doctor said not to feed me. ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்போ எனக்கு இந்த பால் பவுடர் இருக்குல்ல, மில்க் பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடர் தான் டாக்டர் கலக்கி கொடுக்கணும்னு சொன்னால், அந்த மில்க் பவுடர் 10 ரூபா மில்க் பவுடர் வாங்குறதுக்கு எங்கள் அப்பா கிட்ட காசு கிடையாது. அன்றைக்கி ஊழியத்தில் 10 ரூபா மில்க் பவுடர் வாங்க காசு கிடையாது. ஏன்னா சர்ச்சு சின்ன சர்ச்சு, ஒரு 7 பேர் தான் 5 பேர் தான் விசுவாசிகள் வருவாங்களாம். 5 believers தான் சர்ச் ஆரம்பித்த புதுசில். 7 ரூபா தான் காணிக்க, இந்தியா காசில் 7 ரூபா தான் காணிக்க வருமா. அமுலியா பால் டப்பா 10 ரூபா. அப்போது அந்த 10 ரூபா பால் டப்பா வாங்கி எனக்கு பால் கொடுக்கறதுக்கு வீட்டில் காசு கிடையாது. அப்போ நான் கத்தி அழுவேனா, பாலுக்காக கத்தி அழும்போது எங்கள் அம்மா போய் அப்பாட்ட கேட்பாங்களா, பிள்ளை பாலுக்காக அழுகுறாங்க, போயிட்டு ஒரு பால் டப்பா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால், காசு இல்லாமல் எங்கள் அப்பா சொல்லுவாராம், வீட்டில் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சாதம் வடித்த தண்ணி, அந்த தண்ணியில் சர்க்கரை கலந்து கொடுன்னு எத்தனையோ முறை எனக்கு பாலுக்கு பதிலாக சோறு வடித்த தண்ணியில் சர்க்கரை கலந்து எனக்கு பாலாக குடிக்க கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இந்த பிள்ளை இப்படி இருக்குது. அல்லேலூயா. என் கூட 2 தங்கச்சி, ஒரு தம்பி. இவங்கெல்லாம் கோலியாத் மாதிரி இருப்பாங்க. ஆமாம், அவங்களெல்லாம் பார்த்தா கோலியாத் மாதிரி. ஏன்னா அவங்க வளர்ந்த விதம்லாம் வேற. அந்த பிரதர் மாதிரி இருப்பான் என் தம்பி. அந்த பிரதர் கொஞ்சம் நிமிஷம் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். இவரை மாதிரி இருப்பான் என் தம்பி, லாஸ்ட் தம்பி. உட்காருங்க, நான் எப்படி இருக்கேன் பாருங்க. நம்புவீங்களா எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னா? அவங்கெல்லாம் வளர்ந்த விதம் வேற. ஆனால் நான் வளர்ந்த வீட்டில் எனக்கு பால் கூட இல்லை, பால் கூட கிடையாது. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா தம்பி தங்கச்சி, எங்கள் அம்மா எனக்கு பால் கொடுத்து வளர்த்தாங்களோ இல்லையோ, வசனத்தை ஊட்டி வளர்த்தாங்க. வசனத்தை ஊட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு அந்த வசனம் தான் இன்னைக்கு இங்கே நிற்க வச்சிருக்கு. சின்ன வயசுல 8 வயசுக்குள்ள 1ஆம் சங்கீதம், 2ஆம் சங்கீதம், 3ஆம் சங்கீதம், 18ஆம் சங்கீதம், 34வது சங்கீதம், 118ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம், 100ஆம் சங்கீதம், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம், இது எல்லாம் 8 வயசுக்குள்ள நான் மனப்பாடமா சொல்லுவேன். 119ஆம் சங்கீதத்தில் இருக்கிற அத்தனை வசனத்தையும் 8 வயசுல நான் மனப்பாடமா சொல்லியிருக்கிறேன். வசனம் இன்னைக்கும் என் மைண்ட்ல நிக்குது. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி அவருடைய உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணினார். இப்பொழுது ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையா இருங்கள். பயத்தோட கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோட களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நீங்கெல்லாம் உட்கார்ந்து பார்க்கறத பார்த்தா திருக்குறள்ல இருந்து ஏதோ ஒரு அதிகாரம் சொல்ற மாதிரி பார்க்குறீங்க. நான் சொல்றது எந்த அதிகாரம் தெரியும்? ஷார்ப் வைங்க. நான் சொல்றது என்ன அதிகாரம் தெரியுமா? சங்கீதம் 2. எப்போ படிச்சது தெரியுமா? 5 வயசுல. 5 வயசுல படிச்ச அந்த சங்கீதம் இன்னைக்கும் அப்படியே மைண்டில் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் படிக்கிற வசனம் எனக்கு மைண்டில் இருக்குதோ இல்லையோ, மனப்பாடம் ஆகுதோ இல்லையோ, அன்னைக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த வசனம்
இன்னைக்கும் அப்படியே மைண்டில் நிற்குது. எங்கள் அம்மா என்னை வசனத்தில் வளர்த்தாங்க, எங்கள் அப்பா என்னை விசுவாசத்தில் வளர்த்தார். எங்கள் அப்பா கிட்ட ஒரு காசு கூட வாங்காமல் தான் 13 வருஷமாக நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஊழியத்துக்குன்னு நம்ம ஒரு காசும் எங்கள் அப்பாட்ட வாங்கினது கிடையாது. என்ன எனக்குள்ள என்ன தெரியுமா, எங்கள் அப்பாவை எப்படி ஆண்டவர் விசுவாசத்தில் நடத்தி உயர்த்தினாரோ அதே ஆண்டவர் என்னையும் உயர்த்துவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எனக்கு விசுவாசத்தில் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லிவ் பை ஃபெய்த். ஒரு கிராமத்தில் ஊழியம் பண்ணுறேன், ஒரு கிராமத்துக்குள்ளே ஊழியம் பண்ணுறேன். எங்கள் அப்பா என்னை அந்த கிராமத்தில் போய் நீ ஊழியம் பண்ணுன்னு அனுப்புனாரு. நீங்கள் நினைப்பீங்க, இவரை போய் எதுக்கு பேசாமல் அவங்க அப்பா கூடயே வச்சிருக்கலாம்ல, எதுக்கு இவரை இப்படி அனுப்புனாருன்னு நினச்சிருப்பீங்க. எனக்கும் அந்த நினைப்பு வந்துச்சு. நான் சொன்னேன், வேண்டாம்ப்பா, நான் உங்கள் கூடயே இருந்துடுறேன் அப்படின்னு. இல்லை நீ போ அப்படின்னாரு. போனால் கூரை போட்ட சர்ச்சு, கூரை போட்ட சர்ச்சு, கூரையில் ஓட்டையாக இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ளே தண்ணியாக ஊற்றுது. மழை பெஞ்சா வெயில் அடித்தா உள்ள வெயில் அடிக்குது. கரண்ட்டு கிடையாதுங்க அந்த சர்ச்சில். நோ பவர். நாங்கள் சாட்டர்டே சாயங்காலம் ஒரு குட்டி ஜென்ரேட்டரை கொண்டு போய் அங்கே போய் அந்த ஜெனரேட்டரை நைட்டு சாயங்காலம் 6 o'clock ஆன் பண்ணால் அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் அந்த ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும். நான், என் மனைவி, என் மூத்த மக 3 பேரும் அந்த இடத்துல தான் போய் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒரு 10 விசுவாசிகள் தான் அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்தாங்க. 1000 பேருக்கு முன்னாடி நின்று எங்கள் அப்பா சபையில் வர்ஷிப் பண்ண நான் 10 பேருக்கு முன்னாடி நின்று ஆராதிச்சுட்டு இருந்தேன். அந்த 10 பேர்லேயும் 5 கிழவிகள். அந்த கிழவிகளுக்கு நான் பேசினா விளங்காது, அதுக்கு பேசினா எனக்கு விளங்காது. என்ன ஆண்டவரே, இப்படி ஒரு ஊழியத்தில் கொண்டு வந்து விட்டீங்களே ஆண்டவரே, இப்படி ஒரு ஊழியம் எனக்கு வேணுமா ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். எத்தனையோ நேரம் நினச்சிருக்கேன், இங்கெல்லாம் ஆத்துமா வருமா, இங்கெல்லாம் சபை வளருமா அப்படிலாம் யோசிச்சிருக்கிறேன். அம்மாமாரெலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு காக்கா காமிச்சு சோறு ஊட்டியிருப்பீங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் பாம்பு காமிச்சு சோறு ஊட்டியிருக்கிறோம். பாம்பு காமிச்சு சோறு ஊட்டியிருக்கிறோம். நான் ஊழியம் செய்கிற ஏரியாவில் அவ்வளோ பாம்புகள் இருந்துச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்னை அழைத்தவர் என்னோட கூட இருந்தார். ஜீசஸ், என்னை அழைத்த ஆண்டவர் என் கூட இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 14 வருஷம் இன்னைக்கு நான் ஊழியத்தில் அதே கிராமத்துக்குள்ள இருந்து ஊழியம் பண்ணுறேன். என் சபைக்கு நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டு போவாங்க. சென்னையிலேருந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் என் சபைக்கு கூப்பிட்டு அவங்கள பிரசங்கம் பண்ண கூப்பிடுவேன். அவங்களாம் பார்த்துட்டு ஒரே ஒரு காரியம் சொல்லுவாங்க, எப்படி பாஸ்டர் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணீங்க? நாங்கள் இப்போ இதோ வந்துடும் பார்த்தா 2 மணி நேரமாக கார் போயிட்டே இருக்குது, அவ்வளோ சிட்டியை விட்டு அவுட்டரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்வாங்க. எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் எங்கே நம்மளை வச்சிருக்காரோ அங்கே இருக்கணும். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எங்கே தெரியுமா? வனாந்திரத்தில். Even he was in the wilderness, he was a light and shining. நீ எங்கே இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, உனக்குள்ளே இருக்கிற விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவரோடு உள்ள அந்த கனெக்ஷன் சரியாக இருக்கட்டும். From today, start that fellowship with God. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. யாரும் சொல்லி ஜெபிக்காதீங்க, நீங்களாக போய் முட்டி போடுங்க. ஜோயல் தாமஸ்ராஜ் ஒரு நாள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், பாஸ்டர் ஜோயல் தாமஸ்ராஜ். அந்த போஸ்ட்டை பார்த்து என்னை உள்ளம் ரொம்ப தொடப்பட்டுச்சு. ஒரு நாள் நைட்டு 11:30 மணிக்கு அவன் பையனை காணோன்னு சொல்லி எழும்பி போய் ஒரு ரூம் கதவை திறந்து போய் பார்த்தாரான். அந்த பையன் முட்டியில் நின்று பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறானா. What a parent need more than this, my brother. What a parent need more than this. முட்டியில் நின்று 11:30 மணிக்கு ஒரு பிள்ளை பைபிள் வாசிக்குது, ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணுது. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட பிள்ளைங்க உருப்புட்டுரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா இப்படி ஒரு காட்சியில் உங்களை பார்க்கணும். என் பிள்ளை அந்த ரூமில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, முழங்காலில் நிற்கிறா, பைபிள் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்கா, அவள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, ஷீ இஸ் வர்ஷிப்பிங். உங்கள் பாட்டு சத்தம் உள்ளேருந்து ஆராதிக்கிற சத்தம் வெளியே கேட்கணும், உங்கள் வீட்டில் கேட்கணும். மை கேர்ள் இஸ் வர்ஷிப்பிங் தேர்.
அந்த ரூம்குள்ள அவ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இப்படி ஒரு சாட்சி உங்களை குறித்து எழுமணும் தம்பி தங்கச்சி. God is seeking for a generation that is thirsty for the Holy Spirit. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுன்ற ஒரு தாகமுள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா மாற விரும்புகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க raise your hands and stand to your feet. I'm going to pray for you. Rabba hanta rabo shyanka balaba. If it is possible, you can come near to the stage and kneel down. I'm going to pray for you. Take off all your chairs, remove your chairs, and you can please come forward and kneel down. முன்னாடி வந்து முழங்கால் போட்டு ஒப்பு கொடுக்குறேன். ஆல்டருக்கு வர்றது வந்து ஒரு சப்மிஷன். ஆல்டர் பக்கத்தில் வர்றது, தேவ சமூகத்துக்கு வர்றது. இடத்த விட்டுட்டு ஓடி வாங்க, வாங்க, வெக்கப்படாதீங்க. கம் நியர், கம் நியர், கம் நியர். உங்கள் சேர்ஸ் எல்லாம் தூக்கி பின்னாடி போட்டுடலாம். வாலண்டியர்ஸ், அஷர்ஸ், ப்ளீஸ் ஹெல்ப். ரபா ஹந்த ரபோ ஷியன்ட ரபபா. ஹல்லேலூயா. உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன், உம் அன்பையே மறந்து போனேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Hallelujah. This is your time. This is your time. Hallelujah. This is your time. Oraba shiatarada. ஜெபம் ஆரம்பிங்க, ஜெபம் ஆரம்பிங்க. Make a relationship with God today. அவர் கரத்தை பிடிச்சுக்கோ, அவர் கரத்தை பிடிச்சுக்கோ, அவர் கரத்தை பிடிச்சுக்கோ. தம்பி அவர் கரத்தை பிடிச்சுக்கோ. கண்ணை மூடுங்க, யாரு கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. ஓராபா ஷியந்தா ரபலபாய். மனசு விட்டு அழுகணும்னு நினச்சா அழுதுருங்க, பிரச்சனை இல்லை. கன்ஃபஸ் பண்ணணும், என் லைஃப் இது வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு பாஸ்டர், ஐ எம் சாரி லார்ட், ஃபர்கிவ் மீ, என்ன மன்னிங்கப்பா. அழுகணும்னு நினச்சா அழுதுருங்க. ஆண்டவரோட பேசணும்னு நினச்சா என்ன மனசில் நினைக்கிறீங்களோ பேசுங்க. லிட்டில் வால்யூம் இந்த மைக். ஹல்லேலூயா. உம்மை விட்டு பிரிந்து சென்றே, அடைக்கலம் நான் தேடினே, அதில் என்னை நான் தொலைந்தே, என்னையே மறந்து போனே, உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீரும், கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். அப்பா கையை உயர்த்தே, அப்பா உம் மகன் நான், ஓ அப்பா உம் கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணி. திரும்ப சொல்லுங்க, கண்ணின் மணிதானே, கண்ணின் மணி நானே, உம்மை வெறுத்து நான் எங்கே போவே, நீரே என் அடைக்கலமே, நீரே என் அடைக்கலமே, இதுவரை நான் அறியே, நானே உம் பிள்ளை என்று. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு, உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. கமான் அப்பா, சத்தமா
அப்பா கூப்பிடுங்க. மகனா. எஸ் லார்ட், ஹியர் ஐ அம். நான் வந்திருக்கிற ஆண்டவரே. உம் மகனா, உம் மகள்னா, உம் கண்ணின் மணிதானே. கண்ணின் மணி அப்பா, கண்ணின் மணிதானே. நான் கண்ணின் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீரே. அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர். ரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். சொல்லுங்க. அணைத்து கொண்டீர் என்னை, ரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தே. அப்பா சத்தமா. நிறைய பேர் உண்மையா ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறேன். எஸ் 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 எஸ், God is moving here. ரபா ஷியாட்டா ரபா கபா. எஸ் தம்பி, எஸ் தம்பி. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். கண்ணேன் மணி நானே. கண்ணேன் மணி. ஓ கண்ணே. கண்ணேன் மணி அப்பா. டாடி இயேசுவே. கூப்பிட ஆரம்பிங்க தம்பி, தங்கச்சி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து கைகளை உயர்த்தி அப்பா. கையை உயர்த்தி அப்பா. அப்பா கூப்பிடுங்க. அப்பா ஃபாதர், அப்பா ஃபாதர். அவரை கூப்பிடு, தைரியமா கூப்பிடு, தைரியமா கூப்பிடு. He is not going to reject you. He is not going to reject you. Hallelujah. ஆண்டவர் உன்னை இப்ப கூட பார்த்து மகன்னு கூப்பிடுறாரு. You are my daughter. You are my son. மகிமை தொடட்டும் பிள்ளைகளை, மகிமை தொடட்டும். நல்ல வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கதறி அழுது ஜெபிக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க. God is transforming your life. God is transforming your life. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். A transformation is happening right now. A transformation is happening right now. I see the hearts are breaking. இருதயங்கள் உடைகிறத பார்க்கிறேன். இருதயங்கள் உடைகிறத நான் பார்க்கிறேன். Yes, a transformation. Rashata rakatu rianta rokabo. ஜோமனுங்க ஒப்பு கொடுங்க தம்பி. இனிமேலும் கடினம் வேணாம் பாப்பா. தங்கச்சி இனிமேலும் இருதயம் ஹார்டா இருக்க வேணாம். இனிமேலும் இருதயம் ஹார்டா இருக்க வேணாம். சிலருக்குள்ள ஒரு அக்கினி எரியுது. சிலரை கர்த்தர் இந்த இடத்துல இருந்து எழுப்புறாரு. சில பிள்ளைகள் இந்த இடத்துல இருந்து எழும்புறாங்க. ஆண்டவருக்கா எழும்புற ஒரு பெரிய சேனையை இங்க பார்க்கிறேன். Yes, yes, I see the ministers of God here. Oh Rash, I see the prophets of God here. இந்த இடத்துல தீர்க்கதரிசிகள் எழும்புறத நான் பார்க்கிறேன். இந்த அர்ப்பணிக்கிற இந்த கூட்டத்துல ஊழியக்காரங்க எழும்புறத நான் பார்க்கிறேன். Close your eyes, close your eyes and pray. Close your eyes and pray. அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. கூப்பிடுற வாயை திறந்து ஒரு தடவையாவது அப்பான்னு கூப்பிடுற தம்பி. அப்பான்னு கூப்பிடு, அவர் உனக்கு இறங்குவார். ஓ எங்கோ நான் வாழ்ந்தேன்,
அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து, நிழலாய் மாறிவே. நெஞ்சார அணைத்து, நெஞ்சார நிழலாய். ரெண்டு கைய உயர்த்தி என்னை தருகிறேன், தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன். உம் கரத்திலே தருகிறப்பா, என்ன 100% ஒப்பு கொடுக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. For the last time, raise your hands. கடைசியா உங்க கரங்களை உயர்த்துங்க. ஒரு கையை உயர்த்தி ஒரு கையை இருதயத்தில் வச்சு இந்த வார்த்தை உண்மையா வரட்டும் உங்க வாயில இருந்து. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. All to thee, my blessed Savior. I surrender all. One more time, I surrender. I surrender. I surrender. Oh, all to thee, my Rabba Hantara Kalarada Rabba Kaba Baba Baba. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. கையை உயர்த்தி உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில், எஸ் லார்ட், உயிரடையணும்ப்பா, உயிரடையணும் ஆண்டவரே. அதில் கடைசியா ஜெபம் பண்ண போறேன். தேவ ஆவியை உங்க மேல கர்த்தர் வைக்க போறாரு. கொஞ்சம் நல்லா சத்தம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஐ எம் நோ மோர் அ வீக் பர்சன். இனிமே நான் விழுந்து எழும்புற பிள்ளை இல்லை. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. எஸ் ஆண்டவரே, இனிமே நான் விழுந்து எழும்புற பிள்ளை இல்லை, நான் நிமிர்ந்து நிற்க போகிறேன். வித் தி ஸ்ட்ரெngth ஆஃப் காட், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால, ஆவியானவருடைய துணையினால, ஐ am going to stand straight. I am not going to bend anymore. ரபா காட்டா ரபா. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் பிள்ளைக்கு மேல, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். இத்தனை நாளா நீ வளர்ந்து போயிருந்த, இத்தனை நாளா நீ வீக்கா இருந்த, ஆண்டவர் சொல்றாரு, let the weak say I am strong. ரபா கல ரபா. கத்தமா ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ மகிமை இறங்குது, தேவ மகிமை இறங்குது, தேவ மகிமை இறங்குது. எஸ் எஸ், ஃபயர் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ரபா பாபா 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 ரபா. கட்டுக்கெல்லாம் உடையட்டும், பாவ கட்டு உடையட்டும், சாப கட்டு உடையட்டும், விக்கிரக ஆராதனை கட்டு உடையட்டும். எந்தெந்த செயின்ஸ் 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 எந்தெந்த பாவ கட்டு இருந்துச்சோ
அது இப்ப உடையுது. அந்த நல்ல வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்க ஆவிய அனுப்புங்க. கையை உயர்த்தி உங்க ஆவிய அனுப்புங்க. கையை உயர்த்தி உங்க ஆவிய அனுப்புங்கப்பா. கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, உங்க ஆவிய, உங்க ஆவிய. ஏன் ஆவியால முடியாது, ஏன் பலத்தால முடியாது, ஏன் பலத்தால முடியாது. உங்க ஆவிய அனுப்புங்க. கேளு தங்கச்சி, கேளுங்க கேளுங்க கேளுங்க. ரொம்ப நாளா நீ போராடி பார்த்துட்ட, முடியல. நீ போராடி போராடி பார்த்த. you are not able to be victorious, but today God is going to give you a divine power and authority. எத்தனை பேருக்கு அது வேணும்? கை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க, நல்ல கை உயர்த்துங்க. எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உங்க ஆவிய அனுப்புங்க. சொல்லுங்க, உங்க ஆவிய அனுப்புங்க. என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 2 3. உங்க ஆவிய அனுப்புங்க. கையை தட்டி உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஓ, உங்க ஆவிய அனுப்புங்க. நல்ல ஜோரா கை தட்டி உயிரடைய வேண்டுமே. கையை தட்டி உயிரடைய வேண்டுமே. சத்தமா உயிரடைய வேண்டுமே. ஆமென். உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கைத்தட்டு. பாதாள காட்டுக்கள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாடுங்க. பாதாள காட்டுக்கள். ஓ, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. கையை உயர்த்து. உமக்காக நாங்கள். தலைக்கு மேல கையை தட்டு. உயிரடைய வேண்டுமே. சத்தமா உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த கவலையின் காட்டுக்கள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. ஓ, கவலையின் காட்டுக்கள். கையை உயர்த்து. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய். கையை தட்டி உயிரடைய. உயிரடைய வேண்டுமே. நல்லா நல்லா நிரப்பப்படு. வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது இயேசுவின் நாமத்துல. பெற்றுக்கோ பெற்றுக்கோ வல்லமையா, பெற்றுக்கோ வல்லமையா, பெற்றுக்கோ வல்லமையா, பெற்றுக்கோ வல்லமையா. உயிரடைய உயிரடைய வேண்டுமே. உயிரடைவாயாக. நிரப்பப்படு 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 நிரப்பப்படு. ஒவ்வொருவர் மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். கைகளை தட்டி, கைகளை தட்டி. மகிமை மகிமை. ஓ, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர். பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ரபா ஷாலா ரகா பாபா பாபா லதா ரபா ஒரே பாலா ரபா ஷந்தா ரபா. கையை தட்டி அந்நிய பாஷையில தேவன் ஒவ்வொருவரையும் நிரப்புறார். A divine anointing, a divine appointment is happening. Oh rahala.
நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு மகிமை இறங்கட்டும். ஃபயர் ஃபயர். கட்டு உடையட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும். எல்லா கட்டுகள் உடைகிறது, எல்லா கட்டுகள் உடைகிறது. பெற்றுக்கோ 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 வல்லமைய. ரட்ட ரஹட்டோ ராதா ரா ரேபோ ஷாகாபோ ரந்தரபோ ஷியன்டரபா. பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க ஆண்டவரே. பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் என்ன தொட்டிருக்கிறாருன்னு நான் உணர்றேன். ஐ ஃபெல்ட் த காட்ஸ் டச். இன்னையிலிருந்து நான் கர்த்தருக்காக வாழ்வேன் அப்படி தீர்மானம் என் உள்ளத்தில் எடுக்கிறேன் பாஸ்டர். ஃப்ரம் டுடே ஐ வில் பி a man of good fellowship, good decision making, a zealous man, a prayerful man. இன்னைக்கு கேட்ட வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறாரு. ஐ கமிட் மை செல்ஃப், ஐ கமிட் மை செல்ஃப், ஐ கமிட் மை செல்ஃப். எஸ், வாட் எவர் டிசிஷன் இன்னைக்கு ஏதோ ஒன்று எடுத்திருப்பீங்கன்னா கூட கை உயர்த்துங்க. ஆண்டவர் என் கூட பேசினார் பாஸ்டர், ஒரு டிசிஷன் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். லெட் காட் சீஸ் யுவர் ஹேண்ட். மனுஷன் பார்க்கல, கர்த்தர் பார்க்குறார். உன் கரத்தை கர்த்தர் பார்க்குறார். கை கீழே போடுங்க. இது வரைக்கும் பாஸ்டர் நான் இன்னும் ஏசப்பாவுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறேன். ஐம் நாட் பேப்டைஸ்ட் எட். ஐம் நாட் பேப்டைஸ்ட் எட். இன்னும் நான் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறார் பாஸ்டர். நான் சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். ஐ சப்மிட் டு டேக் பேப்டிசம் வெரி சூன் பாஸ்டர். ஐம் நாட் கோயிங் டு டிலே எனி மோர். ஐ கமிட் மை செல்ஃப் ஃபார் த பேப்டிசம். ஏசப்பாவுடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டுட்டேன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நான் சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க, கை உயர்த்தி காட்டுங்க. கமான் கமான், வெக்கப்படாமல் கை தூக்குங்க. சீக்கிரமாக நான் பேப்டிசம் எடுக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். கமான், ஒரு கை பார்க்குறேன். எஸ், தங்கச்சி கத்தருன்னு ஆசீர்வதிப்பார், தங்கச்சி கத்தருன்னு ஆசீர்வதிப்பார். வேறு யாரும் உண்டு? சிஸ்டர் கத்தருங்களை ஆசீர்வதிப்பார். தம்பிங்க பக்கத்தில் யார்? நல்ல கை தூக்குங்க, நல்ல தலைக்கு மேலே கை தூக்குங்க. காட் பிளஸ் யூ தம்பி, நல்ல கை தூக்குங்க. வேறு யாரும் உண்டு? தம்பிமார் வேறு யாரும் உண்டு? இன்னும் நான் ஞானஸ்தானம் எடுக்கல பாஸ்டர், சீக்கிரமாக நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். தம்பி கத்தருன்னு ஆசீர்வதிப்பார். கண்ணை மூடி கை உயர்த்துங்க, கண்ணை மூடி கை உயர்த்துங்க. வேறு யாரும் உண்டு? வேறு யாரும் உண்டு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை கீழே போடுங்க. ஸ்தோத்திரம் பாஸ்டர். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டாருன்னா நான் ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிறதுக்கு நான் வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஏசப்பாவுக்காக நான் ஊழியம் செய்ய வரேன் பாஸ்டர்ன்னு சொல்கிறவங்க நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். எஸ், ஐ see many hands today. Yes, yes. If it is possible, please raise up to your feet. If it is possible, please raise up to your feet. எழுமி நிற்கலாம். நான் ஊழியத்துக்கு வர என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறவங்க எழுமி நிற்கலாம். I want to pray for you. I want to make a special prayer for you. நான் சொல்கிறது நல்லா கவனித்து எழுமி நில்லுங்க. ஊழியத்துக்கு நான் வர என்ன ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குறேன். That's wonderful. That's wonderful. If God calls me, I will do the ministry of God. ஆண்டவரே, எழுந்து நிற்கிற பிள்ளைகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. சொல்லுங்க. எனக்காக உருவாக்குமே என்னை. சொல்லுங்க. உருவாக்குமே என்னை. கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை, எழுமி நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்க ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன்ப்பா. A prophetic generation, a ministry, a generation that is thirst for God. கர்த்தருக்காக நிற்கிற ஒரு சேனையை நான் பார்க்குறேன். ஆண்டவரே,
இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். இன்னைக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க, தனித்தனியாக ஆசீர்வதிங்க, குடும்பமாக ஆசீர்வதிங்க. உங்கள் ஒருவருடைய ஆத்மாவும் வீணாக போகக்கூடாது. உங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக மாற கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆம்டைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை நல்லா தட்டி ஏசப்பாக்கு மகிமை செலுத்தலாமா? நல்லா ஜோரா கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். யூ மே பி சீட்டட். உங்கள் இடங்களுக்கு போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. Test.